தேசிய கல்விக் கொள்கை என்பது கல்விக் கொள்கை அல்ல, அது காவி கொள்கை. அது இந்தியாவை வளர்க்க உருவாக்கப்பட்ட கல்விக் கொள்கை அல்ல, இந்தியை வளர்க்க கொண்டு வரப்பட்ட காவிக் கொள்கை. இந்த கல்விக் கொள்கை தமிழ்நாட்டோட கல்வி வளர்ச்சியை மொத்தமா அழிச்சு ஒழிச்சுடணும் தான் நாம எதிர்க்கிறோம். நிதி தரமாட்டோம், அதிகாரத்தை பறிப்போம், இதை கேள்வி கேட்டா தொகுதி எண்ணிக்கை குறைப்போம் என்ற அளவுக்கு எதேச்சதிகார ஆட்சியை நடத்திட்டு இருக்கக்கூடிய பாஜக, உறுதியோடு சொல்றேன், பாஜகவோட இந்த பாசிச நடவடிக்கைகளுக்கு நாம் எந்த காரணத்தை கொண்டும் உயிரே போனாலும் அடிபணிய மாட்டோம். பாஜகவுடைய பாசிச நடவடிக்கைகளுக்கு எதிராக ஒட்டுமொத்தமா இந்தியாவை திரட்டுவோம். இதை இப்ப தடுக்கலைன்னா பிறகு எப்பவுமே தடுக்க முடியாது. சமூக நீதி, மதச்சார்பின்மை, கூட்டாட்சி இந்தியா, மாநில சுயாட்சி கோட்பாடுகளின் கீழ் இந்தியாவை அணி திரட்டுவோம். அப்படி அணி திரட்டினா மட்டும்தான் இந்தியாவை காப்பாற்ற முடியும். அதனால தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்ற போராட்டமானது இந்தியா முழுமைக்குமான போராட்டமாக மாறப்போகுது. பிரதமர் மோடி அவர்களே, உங்களுக்கு என்னுடைய வேண்டுகோள், இந்தியை வளர்க்கிறதை விட இந்தியா வளர்க்க பாருங்க. நீங்கள் நாள்தோறும் வசைபாடினாலும் தமிழ்நாடு தொடர்ந்து போராடும், தமிழ்நாடு இறுதி வரை போராடும், தமிழ்நாடு இறுதிகளை வெல்லும் 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 வெல்லும். This is not delimitation, this is a limitation for South at any cost. We are not going to accept that limitation. We are paying more tax than North India. We are more entrepreneurs. We are contributing everything for the nation. But Bharatiya Janata Party wants to settle score against South India. Why? Because South Indians are never allowed to grow Bharatiya Janata Party. Kerala, Tamil Nadu, Telangana, even Karnataka also they have defeated. They don't have any representation in Andhra Pradesh. That is why they wanted to settle a score. This is called vendetta politics. We are not going to allow government of India headed by Bharatiya Janata Party or NDA. They are conspiring against the South. I am welcoming Mr. Stalin. He has initiated this discussion. He is going to organize a meeting against all these conspiracies. Congress party in principle have agreed to attend this meeting. On 22nd, we will be discussing about delimitation, taking opinions from across the states, and together as one voice, our leader and Chief Minister, Mr. M.K. Stalin, will take forward this delimitation issue, and we will fight to save and protect our rights. வணக்கம், இது கேள்விக்களம். ஒட்டுமொத்த இந்தியாவையும் அணிதிரட்டுவோம், உயிரே போனாலும் அடிபணிய மாற்றோம் என்று தேசிய கல்விக் கொள்கை, மொழி திணிப்பு, தொகுதி மறுவரை தொடர்பாக முதலமைச்சர் பேசியிருக்கிறார். பஞ்சாபிலிருந்து அகாலிதளம், தெலுங்கானா மாநில முதலமைச்சர், கர்நாடக முதலமைச்சர் என்று முதலமைச்சருடைய அனைத்து கட்சி கூட்டத்தின் நீட்சியாக நடக்கக்கூடிய முயற்சிகளுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். இதற்கு அடுத்ததாக நாளை தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. இந்த நிதிநிலை அறிக்கை தொடர்பாக இன்று வெளியிட்ட முதலமைச்சருடைய ட்வீட் ஒன்றில் தேவநாகரி வரி வடிவத்தில் இருப்பதற்கு பதிலாக ரூபாயை ரூ என்று பெரிதாக போட்டிருக்கக்கூடிய குறியீட்டு சொல்லாக போட்டிருப்பது தேசிய அளவிலான விவாதத்தை, மொழி விவகாரத்தில் தேவநாகரி வடிவிலான ஒன்றை ஏற்க மாட்டோம் என்று, அதற்கு மாற்றாக தமிழை உயர்த்தி பிடிப்போம் என்று தமிழ்நாடு அரசு சொல்லக்கூடிய முயற்சி இந்தி வடிவத்தை நிராகரித்து விட்டதாக தேசிய ஊடகங்களில் பேசுபொருளாகி இருக்கிறது. பல்வேறு அம்சங்களை நாம் விவாதிக்கப் போகிறோம். நம்மோடு திமுகவின் செய்தி தொடர்பாளர் டாக்டர் யாழினி அவர்கள், தமாகவினுடைய மூத்த தலைவர் திரு முனவர் பாஷா அவர்கள், காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் லக்ஷ்மி ராமச்சந்திரன் அவர்கள், மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் அவர்கள், வலதுசாரி திரு எம் குமார் அவர்கள். உங்களுக்கு வணக்கம். நான் ஷியாம் சார்ட்டிருந்தே தொடங்கணும். சார், 2-3 டெவலப்மெண்ட் ஒரே நேரத்தில் நடக்குது. இன்றைக்கி அந்த ருபி அப்படின்றதுக்கான சிம்பல் அதை மாற்றிட்டு தமிழில் மாற்றம் இல்லை, அதை பயன்படுத்துவதற்கு பதிலாக தமிழுடைய ரூவை பெருசு பண்ணது தேசிய அளவிலான ஒரு பேசு பொருளாகுது. மொழிப்போர், லாங்குவேஜ் வார், அது அடுத்த கட்டத்தை நோக்கி போகுது அப்படின்லாம் கூட தேசிய ஊடகங்கள், நேஷ்னல் மீடியா எழுதுறதை பார்க்குறோம், பேசுகிறத பார்க்குறோம். இந்த நகர்வுகள் எதை காட்டுது சார்?
மொழிப்போர் எங்கள் காலத்தில் தொடங்கினது. அதாவது 1937 காலகட்டத்தில் தொடங்கினாலும் 1965 போராட்டம் முக்கியமானதாக கருதப்படுகிறது. ஏன்னா எனக்கு அது கல்லூரி. மொழிப்போரின் அடுத்த கட்டம் தான் இது. இன்னும் சொல்லப்போனால் கூர்மைப்பட்டிருக்கிறது என்றுதான் நான் எடுத்துக்கொள்கிறேன். திரு அண்ணாமலை அவர்கள் கருத்து என்னவென்றால், திமுக எம்எல்ஏ ஒருவரின் மகன் உதயகுமார் வடிவமைத்தது தானே என்று. அப்படின்றால் திமுகவினர் வடிவமைக்கிற எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஏற்றுக்கொள்வது இல்லை. இதில் தேவநாகரி மற்றும் லத்தீன் அது கலந்தது தான், அந்த கலவை தான் அவர் வடிவமைத்தது. நாம் நீண்ட நாட்களாக ரூ என்று பயன்படுத்தி வருகிறோம், ரூபாய். அதுவும் கூட பல்வேறு மொழிகளிலே பயன்படுத்தப்படுகிறது தான். அது முழுக்க முழுக்க தமிழ் என்றெல்லாம் சொல்ல முடியாது. ஆனால் அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆக்டில் நமக்கு பிஸ்னஸ் ரீதியான விலக்கு இருக்கிறது. நீங்கள் அதாவது 1968 அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆக்டில் நம்ம விலக்கு கேட்டு விண்ணப்பித்தோம், அண்ணா காலம். முன்னதாக 67 மீண்டும் அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆக்டில் ஹிந்தி வந்துருமோங்கிறதுல நாங்கள் மீண்டும் ஒரு முறை போராட்டத்தை தீவிரப்படுத்துகிறோம். கோவை வேளாண்மை கல்லூரியிலெல்லாம் கொடியெல்லாம் ஏற்றுறோம். அப்புறம் அண்ணா மாணவர்களோடு பேசினார். ஜனவரி மாதம் 23, 24 அந்த தேதிகளில் 1968 நம்ம இருமொழி கொள்கையை வடிவமைத்து அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆக்டில் அதற்கான விலக்கு பெற்றோம். அது 70களில் பிரசுரிக்கப்பட்ட அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆக்டை பார்த்தீங்கன்னா டைட்டிலே தெளிவாக கொடுத்துருப்பாங்க, திஸ் இஸ் அப்ளிகபிள் டு இந்தியா எக்ஸப்ட் தமிழ்நாடு. அப்போது இதை ஒட்டிய ஒரு வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்துச்சு. சென்னை உயர்நீதிமன்றம் என்ன சொல்லுச்சுன்னா, பிஸ்னஸாக இருக்கும்போது அல்லது அலுவல் ரீதியான மொழி பயன்பாடு என்றால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஹிந்தி கிடையாது. அப்படி தெளிவான தீர்ப்பு அது. இப்போ பட்ஜெட் என்பது பிஸ்னஸ் தான், பிஸ்னஸ் ரீதியான ஒரு தொடர்பு. அதில் நம்ம கண்டிப்பாக அந்த குறியீடை தான் பயன்படுத்தணுங்கிற கட்டாயம் இல்லை. நம்மால் இதை பயன்படுத்த முடியும். நீதிமன்றமும் அதுக்கு துணை நின்றிருக்கிறது. ஆனால் போன பட்ஜெட்டில் ஏன் நீங்கள் பயன்படுத்தினீங்கிற அந்த கேள்விக்கான விடையை தான் இப்போ நம்ம தேடுறோம். காரணம் என்னென்னா, போன பட்ஜெட்டில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரல. இந்த பட்ஜெட்டில் நம்ம வரும்போது முழு இந்தியாவுக்கும் இந்த செய்தியை கடத்த வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. தீவிரமான நடவடிக்கை தான், அதை நான் இல்லைன்னுலாம் சொல்லலை. அண்ணாமலை அவர்கள் கூறுவதில் கூட சில பொருள்கள் இருக்கின்றன, அதையும் நான் மறுக்கவே இல்லை. ஆனாலும் நமது எதிர்ப்பை காட்டுவதற்கு வேறு வழி இல்லை. இதை நாம் காட்டி ருப்பிக்கான சிம்பல் அப்படின்ற ஒன்றை தீர்மானிக்கக்கூடியது யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி. ரூபா நோட்டில் எதை அச்சடிக்கிறதுன்னு முடிவு பண்ணுறது ரிசர்வ் வங்கி. அதில் 22 மொழிகளும் இருக்குது. 100 ரூபாய் அப்படின்னா தமிழில் 100 ரூபாய் அப்படின்னு எழுதுகிறாங்க. ஆனால் அதற்கான குறியீடு அப்படின்னு ஒன்றை ஒவ்வொரு மாநிலமும் மாற்றிக்கொள்ள முடியுமா? அல்லது வழக்கமாக நாங்கள் ஒரு 2122 கோடி அப்படின்னா ரூ புள்ளி அப்படி எழுதுறது தான் நம்முடைய வழக்கமான ஒன்று, நடைமுறை தமிழ் செய்தித்தாள்களில் தமிழ்நாட்டு வழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒன்று. அதை பட்ஜெட்டில் பின்பற்றுறாங்க அப்படின்ற அளவில் அதை எடுத்துக்கணுமா? போன பட்ஜெட்டில் நம்ம குறியீடு தான் போட்டிருக்கோம், அந்த 6 குறியீடு தான் நம்ம போட்டிருக்கிறோம். இந்த முறை நாம் மாற்றி இருக்கிறோம். ஏன்னா அந்த மாற்றம் கவனம் பெற்றிருக்கிறது. தேசிய ஊடகங்களின் கவனத்தை நீங்களே சொன்ன மாதிரி ஈர்த்திருக்கிறது. நாடு தழுவிய ஒரு விவாதத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. கவன ஈர்ப்புகள் பல நேரங்களில் அரசியலில் தேவைப்படுவதைத்தான் நான் கருதுறேன். நான் முற்றிலுமாக அண்ணாமலை கூற்றை நிராகரிக்கலை. ஆனால் அந்த கூற்றை அப்படியே எடுத்துக்கொண்டு தான் நான் சொல்கிறேன். அப்படின்னா இன்னும் சொல்ல போனால் ரூபாய் என்பதற்கு பதிலாக சிங்கப்பூரில் தமிழர்கள் பயன்படுத்துகிற சொல் வெள்ளி தான். எத்தனை வெள்ளி சம்பளம், எத்தனை வெள்ளிக்கு வாங்கினீங்க, இன்னும் சொல்ல போனால் அதுதான் மிக சரியான தமிழ் வார்த்தையாக இருக்கும். ஆனால் ரூபாய் என்பது உலகெங்கிலும் தமிழர்கள் வாழ்கிற பல்வேறு நாடுகளில் நீங்கள் பார்க்கலாம். மொரிஷியஸ் உட்பட பல்வேறு நாடுகளில் அதை பார்க்கலாம். நீங்களே சொன்ன மாதிரி நமது ரூபாய் நோட்டு அதில் ரூபாய்ங்கிற வார்த்தை இருக்கிறது. இந்த ஆண்டு நாம் ஏன் இதை பயன்படுத்துகிறோம் என்றால், இந்த ஆண்டு இருக்கிற பல்வேறு பிரச்சனைகளின் ஒரு அடையாள எதிர்ப்பாகவும், அதே நேரத்தில் நம்ம எதிர்ப்பின் தீவிரத்தன்மையை நம்ம பின்வாங்க மாட்டோம் என்கிற அந்த தீவிரத்தன்மையை உணர்த்த வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. எனவே இது அந்த மாதிரியான ஒரு நோக்கத்தோடு தான் இப்படி பட்ஜெட்ல அல்லது இன்றைக்கு பொருளாதார ஆய்வறிக்கை, நாளைக்கு பட்ஜெட்லையும் இதுதான் பயன்படுத்தப்படும். அதை வைத்து தான் நம்ம இதை இப்படி பார்க்க வேண்டியது இருக்கிறது. ரூபான்றது நம்ம மட்டும் பயன்படுத்தல, பாகிஸ்தான் ரூபா தான் பேரு, ரூபி தான் பேரு. இதுல பறந்து பார்க்கிற நேரத்தில் ஒரு பிஜேபி கவர்மெண்ட்டுடைய அணுகுமுறைகளை நாடாளுமன்றத்திலும் வெளியிலும் கிடைக்கிற வாய்ப்புகளில் 3 பிரச்சனைகளை பெருசாக பேசக்கூடிய தன்மையை பார்க்குறோம். இப்போ நீங்கள் கேரளா எம்பிக்களோ வெஸ்ட் பெங்கால் எம்பிக்களோ கூட இந்த சமக்கிர சிக்ஷா அபியானுக்கு நீங்கள் பணத்தை கொடுக்கல, அதனால் நாங்கள் அந்த சுமையை ஏற்றுக்கொண்டு நாங்கள் அதை செயல்படுத்துகிற கட்டாயத்துக்கு போகிறோம் அப்படின்னு பேசுகிற ஒன்றை பார்க்குறோம். கிடைக்கிற வாய்ப்புகளிலெல்லாம் இந்த மொழி திணிப்பு விவகாரம், புதிய கல்விக் கொள்கையை திணிக்கிறதுக்கு எதிரான ஒன்று, நிதி பகிர்வில் காட்டுற பாரபட்சம், இந்த அம்சங்களை முன்னிறுத்தி அதை கூர்மைப்படுத்துகிற விஷயத்தை எதிர்க்கட்சிகள் செய்கிறாங்க
குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் முதலமைச்சர் ஸ்டாலின் செய்கிறார். அதை எதிர்க்கட்சிகளை ஒருங்கிணைக்கக்கூடிய கட்டத்துக்கும் அது நகர்றதை எப்படி பார்க்குறீங்க? எதிர்க்கட்சிகளை ஒருங்கிணைக்கக்கூடிய அந்த செயலைத்தான் பாரதிய ஜனதா பெரிய அளவுக்கு அது எடுத்துக்கொள்ளும் நான் உறுதியாக நம்புகிறேன். காரணம், தென்னிந்திய முதல்வர்கள் என்று சொன்னாலும் அதில் வடபுலத்தில் இருந்தும் ஆதரவு இருக்குது. இமாச்சல பிரதேசத்தில் ஆதரவு இருக்குது, உத்தரகாண்டில் ஆதரவு இருக்குது, பிஜேபி ஆளுகிற மாநிலம் வடகிழக்கு மாநிலங்களில் ஆதரவு இருக்குது. ஒரிசாவிலிருந்து கன்னியாகுமரி வரைக்குமான பழைய மதராஸ் மாகாணம், நான் படிக்கும்போது மதராஸ் மாகாணம் தாங்க, மெட்ராஸ் ஸ்டேட் 14 ஸ்டேட் தான் இந்தியாவில். அந்த என்டையர் மெட்ராஸ் ஸ்டேட்டும் இப்போ வருது இதில். அதனால தான் ரேவந்த் ரெட்டி மாதிரியார் அவர்கள் தென்னகத்தை பலிகடாக்க முயற்சிக்கிறார்கள். இது டீலிமிட்டேஷன் அகெயின்ஸ்ட் சவுத் என்றெல்லாம் அவர்கள் சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படுகிறது. டீலிமிட்டேஷனோட இன்னொரு மிக முக்கியமான ஒரு ஆபத்து என்பது என்னவென்றால் ரீஅப்போர்ஷன்மெண்ட். அது டீலிமிட்டேஷன் ஆக்ட் இதெல்லாம் வருவதற்கு முன்பே மீண்டும் ஒரு முறை நம்ம வெயிட்டட் ஆவரேஜ் முறையில், அதாவது நம்ம ஒரு ஓட்டு ஒருவருக்கு, ஆனால் ஒரு ஓட்டுனா இப்போ அந்த ஓட்டோட மதிப்பு உத்தரப்பிரதேசத்தில் 20 லட்சம் பேருக்காக மாறும், தமிழ்நாட்டில் 10.1. அப்போ அந்த வெயிட் மாறுது. அப்போ ரீஅப்போர்ஷன்மெண்ட் கொண்டு வரணும். முன்னாடி கொண்டு வந்திருக்காங்க, பழைய நீங்கள் சென்சஸ்க்கு பிறகான டீலிமிட்டேஷன் படித்து பார்த்தீங்கன்னா ரீஅப்போர்ஷன்மெண்ட்டை ரொம்ப வலியுறுத்தி இருக்காங்க. அப்படின்னா இப்போ இருக்கிற 39 டீலிமிட்டேஷன் ஆக்ட்லாம் வரதுக்கு முந்தையே அது 31 குறைஞ்சு போயிடும். அதான் மாபெரும் ஆபத்து. ஹிந்து மாதிரியான ஆங்கில பத்திரிகைகள் அது பற்றி நிறைய கட்டுரைகள் எழுதியிருக்காங்க. அப்போ 31 நம்ம குறையணும் அப்படிங்கிற நிலைமையில இப்பவுமே நம்ம அதை எடுத்து சொல்ல வேண்டிய கட்டாயம் வருது. ஒரு குளத்துல 3 மீன் இருக்கு, வருமுன் காப்போன், வந்த மீன் காப்போன், வந்ததும் காப்போன். நீங்க வருமுன் காப்போனா இருக்க விரும்புறீங்களா, வந்ததும் காப்போனா இருக்க விரும்புறீங்களா, வந்த மீன் காப்போனாக இருக்க விரும்புகிறீர்களா? நான் என்னமோ வருமுன் காப்போனாக இருப்பதுதான் சிறந்ததுன்னு நான் நினைக்கிறேன். இல்லைன்னா செம்படவர்கள் மீன் பிடித்துட்டு போயிடுவாங்க. மனோர் பாஷா சாரை கேட்கலாம். ரூபா ஒரு பெரிய பிரச்சனையாகுதே சார். ரூபா தரல அப்படின்னு ஆரம்பித்த பிரச்சனை ரூபாயை என்னன்னு சொல்லி அழைக்கிறது, எப்படி குறிப்பிடுறதுன்ற இடத்துக்கு நிற்குது சார். அதாவது ரூபா என்பது நீங்களே சொன்னீங்க, ரிசர்வ் பேங்க்கு அச்சடிக்கிறது ரூபாயில். அது எந்த மொழியை பயன்படுத்தணும், அது எந்த இதை பயன்படுத்தணுன்றதெல்லாம் ரிசர்வ் பேங்க் முடிவு பண்ணி பண்ணுறாங்க. நீங்கள் பட்ஜெட்டில் முன்னெல்லாம் அந்த எழுத்தையே பயன்படுத்திட்டு இருந்தீங்க, இப்போ மாற்றம் கொண்டு வந்திருக்கீங்க. ஏன்னு சொன்னால் நீங்கள் இந்தியை முழுமையாக எதிர்க்கிறத காட்டுறதுக்காக இந்த செயலில் நீங்கள் ஈடுபடுறீங்க. ஆனால் மத்திய அரசாங்கத்தை பொறுத்தவரை இந்தி திணிப்பு என்பது நேரடியாக எந்த இடத்துலையும் சொல்லப்படவில்லை. எப்பொழுது பண்டித நேரு அவர்கள் இந்தி பேசாத மக்கள் விரும்புகின்ற வரை ஆங்கிலம் தொடர்ந்து இணைப்பு மொழியாக இருக்கும் என்று அறிவித்தாரோ, அதிலிருந்து இன்று வரை இந்தி திணிப்புக்கான வாய்ப்பு எதுவும் இல்லை. நேரடியாக திணிக்கல, மறைமுகமாக திணிக்கிறாங்கன்றீங்களா சார்? இல்லை சார், நீங்கள் மறைமுகமாக எங்கே திணிக்கிறாங்க? ஏதாவது 2 இந்திய மொழியை படிங்கன்றாங்க. நீங்கள் தெலுங்கு பேசுகிறவங்க தமிழ்நாட்டில் நிறைய இருக்காங்க, தெலுங்கு படிக்கலாம். ரயில் விட்டா கூட ஒரு தேஜஸ்ன்னு விடுறாங்க, ஜனசதாப்தின்னு விடுறாங்க, வந்தே பாரத்னு விடுறாங்க, துராந்தோன்னு விடுறாங்க. ஆமாம் சார், அதெல்லாம் பேர் வைக்கிறாங்க அவங்க, அதை நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்தி மொழியை கொண்டு மாணவர்கள்கிட்ட திணிக்கிறதுன்றது இப்போ கிடையாது. ஏன்னு சொன்னால், எப்போ பண்டித நேருவினுடைய வாக்குறுதி கொடுக்கப்பட்டதோ அது இன்றைய வரைக்கும் தொடர்ந்து நீடித்து கொண்டு இருக்கிறது. அதே நேரத்தில் நாம் இல்லாத ஒன்றத்தை இருக்கிறதா உருவகப்படுத்திக்கிட்டு அதுக்கு தேவையில்லாத ஒரு எதிர்ப்பை உருவாக்கி அதன் மூலமாக எது இல்லைன்றீங்க சார்? ஒன்று நிதி பகிர்வில் பாரபட்சம் காட்டுறாங்க, காசு கொடுக்க மாட்டாங்க, கல்விக்கு ஒப்புக்கொண்ட நிதியை ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. நம்ம மட்டும் கொள்ள சொல்லலை, கேரளா இருக்குது, வெஸ்ட் பெங்கால்லேருந்து எதிர்ப்பு வருது. என்ன சொல்கிறேன், உங்களுக்கு இப்போ தேவையான நிதியை பெறத்துக்கு கண்டிப்பாக ஒன்றுபட்டு போராடினா நிச்சயமாக அது கிடைக்கும். அதில் மாறுபட்ட கருத்து இல்லை. அதுதானே சார் பண்ணிட்டு இருக்கோம், போராடிட்டு இருக்கோம். நம்ம கான்ஸ்டிடியூஷன் படி அவங்க கிட்ட கேட்டுட்டு இருக்கோம். அப்போ அவங்க பாரபட்சம் பார்த்துட்டே இருக்கிறப்ப தான் நம்ம ஒரு ஒன் ஸ்டெப் முன்னாடி போய் நம்ம இப்போ கேட்குறோம். இல்லை நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் நேரடியாக போய் கேட்டு பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. எம்பிகள் நேரடியா போய் கேட்டிருக்காங்க, சிஎம் அவர்களும் பார்த்தாச்சு. அதுக்கு மேல சரி, எம்பிகள் போய் கேட்டுட்டு ஒத்துக்கிட்டதா அவர் சொல்றாரு கல்வி அமைச்சர். அதுக்கான எவிடன்ஸும் நம்ம கொடுத்தோம். அவங்க ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க, அந்த செக்ரட்டரி கொடுத்த லெட்டர். அதனால நீங்க, நான் என்ன சொல்றேன், நமக்கு போராடுவது முக்கியமல்ல, தமிழ்நாட்டினுடைய நலன், தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி, அதுக்கு பெற வேண்டிய விஷயத்தை பெற்றாகணும். உங்களோட இருக்கிற பல மாநிலங்கள் அதை ஏற்றுக்கொண்டு பெற வேண்டியதை பெற்றுக்கொண்டு தான் இருக்காங்க. நீங்க எல்லா விஷயம் கேரளா அக்செப்ட் பண்ணிருந்தாங்க, ஆனாலும் கேரளாக்கு அவங்க ஃபண்ட் கொடுக்கல. கொடுக்காதப்ப கேரளா இன்னைக்கு அது கணக்கு கேள்வி கேள்வி கேட்டுறாங்க. பட் ஆனா ஏன் கொடுக்கல? அக்செப்ட் பண்ணியும் நீங்க கொடுக்கல. பிஎம் ஸ்ரீ திட்டத்தை கேரளா ஏத்துக்கிட்டு இருக்குது, ஏன் ஃபண்ட் கொடுக்கல?
சார் அது அவங்க போராடி வாங்க போறாங்க. ஏன் நியாயப்படி கான்ஸ்டிடியூஷன் படி அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஃபண்ட் ஆமாமா அது கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து திட்டத்தை அக்செப்ட் பண்ணா இல்ல சார், திட்டத்தை அக்செப்ட் பண்ணாதான் ஃபண்ட்னு எங்கயாவது எழுதி இருக்கா சார்? பாராளுமன்றத்துல பேசினாங்களா இல்ல ஃபினான்ஸ் கமிஷன் சொன்னாங்களா? திட்டத்தை அக்செப்ட் பண்ணா அந்த திட்டம் ஏத்துப்போ நவோதயா திட்டம் வந்தது, பல மாநிலங்கள் ஏத்துக்கிட்டாங்க. அன்னைக்கு வந்து கொண்டு வந்த நரசிம்மராவ் ஆட்சி காலத்துல தான் அந்த திட்டம் வந்தது. தமிழ்நாடு நாங்க ஏத்துக்க மாட்டோம்னு சொன்னீங்க, சரி வேணாம் விட்டுட்டாங்க, அவ்வளவுதான். அதுக்காக அன்னைக்கு வந்து அதுக்காக நான் உங்களுக்கு நிதி கொடுக்க மாட்டோம்னு அன்னைக்கு நீங்க தான் ஏத்துக்காத போது எப்படி நிதி தருவாங்க? உங்க மாநிலத்துல நவோதயா பள்ளி வந்திருந்தா அங்கேயும் தமிழ் கத்து கொடுத்திருக்க மாட்டீங்க, அங்கேயும் ஹிந்தி மட்டும் தான் கொடுத்திருப்பீங்க. ஹிந்தி ஸ்கூலே நீங்க தாங்க நடத்திட்டு இருக்கீங்க. யார் நாங்க வந்து பேசிட்டு சிபிஎஸ்இ ஸ்கூல் யார் நடத்துறா? சிபிஎஸ்இ ஸ்கூல் யார் நடத்துறா? நீங்க ஆளுங்க தான் நடத்திட்டு இருக்காங்க. யாரோட போர்ட்ல அது வந்து இயங்குது? சென்ட்ரல் கவர்மெண்ட் போர்ட்ல இயங்குது. நீங்க ஹிந்தி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு மாநில மொழி மேல அவ்வளவு அக்கறை இருந்துச்சுன்னா சென்ட்ரல் போர்ட்ல வந்து ஏன் நீங்க தமிழ கொண்டு வர மாட்டீங்க? அதுக்கான பதில் சொல்லுங்க. ஹிந்தி இருக்கிற சிபிஎஸ்இ ஸ்கூல் சிபிஎஸ்இ ஸ்கூல் நடத்துறது யாரோட போர்ட்ல நடக்குது? ஒன்றிய அரசோட போர்டு. அப்புறம் இங்க கொண்டு நீங்க அப்புறம் தமிழ் கொண்டு வர மாட்டீங்க. இல்ல அது பணவர விஷயம். ஒரு விஷயமா இருந்தா ஒரு செகண்ட் சார். அதாவது தேவநகரி வடிவத்தில் இருக்கிறதுனால திட்டக்குழு துணைத் தலைவர் ஜெயரஞ்சன் போய் கேட்குறாங்க, என்ன சார் நீங்கள் பட்ஜெட்டில் வந்து ரூபா சிம்பலை மாற்றிட்டீங்களே, அது பெரிய பிரச்சனை வந்திருக்கு, எதனால? தேவநாகரி வடிவத்தில் அது இருக்குது, அது நாங்கள் அதை பயன்படுத்தல, அதுக்கு பதிலாக தமிழை பயன்படுத்திக்கிறோம், அவ்வளோதான் ஒன் லைன். ஆமாம் அதுவும் இது வந்து நீங்கள் வந்து மாநில உணர்வை தூண்டுறீங்க அப்படின்லாம் அதுக்கு ஒரு உருவகத்தை கொடுக்குறாங்க. இல்லை இல்லை நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு தமிழ் பயன்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா பயன்படுத்துங்க. அதில் ஒன்றும் ஆட்சி யார் நாங்கள் என்ன ஆட்சேபனை தெரிவிக்கிறோமா? அண்ணாமலை சொல்கிறாருன்றதுக்காக அதை என்ன கேட்காதீங்க. தமிழை வந்து நாங்கள் தமிழுக்கு எதிரி இல்லை சார், தமிழ் வந்து எங்கள் தாய்மொழி, அதனால் தமிழுக்கு எதிரி நாங்கள் கிடையாது. ஆனால் நீங்கள் இல்லாதது ஹிந்தி திணிக்கப்படுதுன்னு ஒரு பிரச்சாரத்தை பண்ணி அதன் மூலமாக இன்னைக்கு வந்து ஹிந்தி படிக்கிறவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாக்குறதே நீங்களாக தான் இருக்கீங்க. அது ஒரு பார்ட் சார். இன்னொரு பக்கம் ஒரு நேஷ்னல் மூவ்மெண்ட்டாக இதை மாற்றிக்கிட்டு இருக்காங்க. இப்போ டீலிமிட்டேஷன் அப்படின்ற ஒன்று இருக்குது. ஒரு தமிழ்நாட்டில் தொடங்கின முதலமைச்சர் தொடங்கி வச்ச அந்த குரல் வந்து கேரளாவில் அது எதிரொலிக்குது, பஞ்சாபுக்கு அது எதிரொலிக்குது, ஒடிசா, தெலுங்கானா, கர்நாடகான்னு அது வந்து அதனுடைய வீழ்ச்சி அதிகமாகுது. ஸோ ஒரு யூனியன் கவர்மெண்ட் ஒன்று செய்கிறத உணர்ந்து இப்போவே எதிர்க்கிறதுக்கு அந்த வருமுன் காக்கிறதுக்கு எல்லா கட்சிகளும் பாதிக்கப்படும் மாநிலங்கள்லாம் ஒன்று திரள்றாங்க. இது வந்து ஏற்கனவே பாஜகவுக்கு எதிராக நீங்கள் அமைச்ச இண்டி கூட்டணியினுடைய தொடர்ச்சி தான் இது. அந்த கட்சிகள் தான் உங்களோட சேர்ந்து மறுபடியும் எதிர்க்கிறதுக்கு வராங்க. புதுசா யாரும் எதிர்க்க நவீன் பட்நாயக் வராரு. அவர் வந்து பிஜேபியோட ஒரு அங்கமான மகால இருந்தவர். சிரோமணி அகாலிதளம் இந்தியா கூட்டணியில் இருந்ததில்ல. நவீன் பட்நாயக்கோட தோத்துட்டு சார். நவீன் பட்நாயக் அவர் வந்து காங்கிரஸ் பிஜேபி ரெண்டையும் சமதூரத்துல வச்சவர் சார். அப்போ வச்சிருந்தார். இப்போ அவர் அதிகாரம் அவர்கிட்ட இருந்து பாஜக கிட்ட போயிட்ட பிறகு அவர் ஆன்டி பிஜேபியா தானே இருக்க முடியும். நேச்சுரல் தானே அது. சோ நீங்க இஷ்யூவா இத பார்க்கல. டீலிமிட்டேஷன் ஒரு த்ரெட் ஸ்டேட் இஷ்யூ இல்ல சார். சார் நீங்க வராத ஒண்ணத்தை இப்பவே வந்துற போதுன்னு சொல்றீங்க. இது ஏற்கனவே வாஜ்பாய் 25 ஆண்டு தள்ளி வச்சார், இந்திரா காந்தி 25 ஆண்டு தள்ளி வச்சாங்க. 2026ல முடிய போகுது. அதுக்கு பிறகு டீலிமிட்டேஷன் பண்ண போறாங்களா இல்ல எக்ஸ்டெண்ட் பண்ண போறாங்களான்றது எதுவுமே தெரியல. தெரியாத போது ஏதாவது பண்ணிடுவாங்கன்ற பயத்துல தானே சார் இதெல்லாம் பண்றாங்க. நீங்க ஏதாவது ஆன்டி சென்டர் பண்ணி ஆகணும். மோடியினுடைய அரசாங்கத்துக்கு எதிர்ப்பா ஏதாவது ஒன்று பண்ணணும். வராத ஒன்றத்தை உங்ககிட்ட 40 எம்பிக்கு இருக்காங்க சார். நீங்க வந்து பார்லிமெண்ட்ல அந்த வந்து முடக்க முடியும். எடுத்த உடனே டீலிமிட்டேஷன் கொண்டு வந்துட முடியாது. 2026க்கு அப்புறம் சென்சஸ் எடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து மோடியை எதிர்த்து வேணும்னே செய்யறதுக்கு, அதாவது யூனியன் கவர்மெண்ட்டை எதுக்கணும், அதற்காக விஷயத்தை தேடி கண்டுபிடிச்சு பண்றாங்க அப்படின்ற ஒரு இடத்துக்கு மனோகர் பாஷா சார் வராரு. இன்னொன்று வந்து ஹிந்தி திணிப்பே இல்லை, டீலிமிட்டேஷன் ஆபத்தே இல்லை அப்படின்ற ஒரு கோணத்துக்கு வராரு. 3 நாளாக நம்ம எம்பிகள் வந்து பாராளுமன்றத்துக்கு வெளியில் வந்து போராட்டம் பண்ணிகிட்ருக்காங்க. அது வந்து ஒரு சர்ச்சை. ஐ மீன் எல்லா நேஷ்னல் மீடியாலாம் அதை ஃபோக்கஸ் பண்ணி காமிக்கிறாங்க. அதாவது நம்ம குரலாவது அங்கே கேட்குது. நமக்கு ஃபண்ட்ஸ் வரல அப்படிங்கிறது அந்த குரலை நம்ம வந்து இந்தியா அளவில் நம்மளால் வந்து கேட்க வைக்க முடியுது. அது எதனால? நமக்கு 40 எம்பிஸ் இருக்கிறதுனால இந்த ஸ்டேட்டால் அந்த வாய்ஸை பாராளுமன்றத்தில் நேஷனல் சேனல்ஸை நம்ம மேலே ஃபோக்கஸ் பண்ண வைக்க முடியுது. அந்த வாய்ஸே இழந்துருவோமோ டீலிமிட்டேஷனால் அப்படிங்கிறது தான் நம்ம பயம். இது வந்து ஒரு இப்போ காவேரி பிரச்சனையாக இருந்தால் நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் வந்து எல்லா கட்சிகளும், அங்கே வந்து பிரதான கட்சிகள்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் இருக்கும், பிஜேபி இருக்கும். எல்லாம் காவேரி பிரச்சனை அவங்க எல்லாரும் சேர்ந்து வருவாங்க. இங்கே கூட எல்லாரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுக, அதிமுக,
காங்கிரஸ் இந்த பிஜேபி தவிர பிரச்சனையிலே- எல்லாருமே இந்த மாதிரி ஒரு இஃப் இட் இஸ் த ரைட் ஆஃப் த ஸ்டேட்ஸ் அப்படிங்கிற பொழுது முதலமைச்சர் அவர்கள் வந்து கூட்டின அந்த அனைத்து கட்சி கூட்டத்துக்கு இந்த கட்சி மட்டும்தான் இவங்களும் அவங்களோட நாம் தமிழர் கட்சியோட TMC புதிய தமிழகம் தான். வரல. Yes. 5 கட்சி அவங்க- வரல. இது வந்து நம்ம ஸ்டேட் ரைட்ஸ் நம்ம வந்து கோர்றதுக்காக கூட்டின ஒரு கூட்டத்துக்கு போகலைன்னா இங்கதானே எங்களுக்கு நம்பிக்கை இருக்குங்க. எங்க ஸ்டேட் ரைட் போகாதுன்னு நம்பிக்கை இருக்கு. இல்ல, நம்பிக்கை- நீங்க வந்து தேவையில்லாம எதிர்க்கட்சி அதை நான் ஒண்ணே ஒண்ணு செய்றீங்க. சொல்றேன், பாராளுமன்றம் நடந்துட்டு இருக்கு. அப்படி நம்பிக்கை இருக்குன்னா ஏன் ஹோம் மினிஸ்டர் பாராளுமன்றத்துல அந்த உறுதியை கொடுக்க மாட்டேங்கிறாரு? அப்படிதான் நடக்க போகுது. நான் இன்னொன்னு ஒரு உறுதிமொழி உறுதிமொழி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. டீலிமிட்டேஷன் கமிஷன் ஒன்று அமைச்சிட்டாங்கன்னா அவங்க வந்து ஃபைனல் அவங்களோட அந்த ப்ரெசன்டேஷனை வந்து பார்லிமெண்ட்டுக்கிட்டையும் அசம்பிளிட்டையும் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் யாராலையும் ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் அரசியல் கட்சியாக இருக்கட்டும் யாராலையும் அந்த கோர்ட்டில் போய் அதை கண்டெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ நம்ம பேசுறத இப்பயே பேசணும், நம்ம குரலை வந்து இப்பயே நம்ம வந்து நம்மளோட அந்த 1951 அப்போசிஷன்லாம் தெரியப்படுத்துறதுக்கான கரெக்டான நேரம் இதுதான். 1961 அமைச்சாங்க, 1971 அமைச்சாங்க, 2022 அமைச்சாங்க. வாய்ஸ்ங்கிறது ஒரு பார்ட் சார். நீங்க கமிஷன் அமைச்சிட்ட பிறகு ஒண்ணும் பண்ண முடியாது சொல்லாதீங்க. நான் சொல்லி முடிச்சிடுறேன். இல்ல கமிஷன் அமைச்சப்புறம் அவங்களோட அந்த டெசிஷன் அவங்க அறிவிச்சப்புறம் யாரும் அதை கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போக முடியாது. இது வந்து கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லியிருக்க, போய் படிங்க. நம்பர் 2 ஒன்னு வந்து வாய்ஸை இழந்துடுறோம் அப்படிங்கிறது ஒரு பார்ட் தான். எலக்டோரலி we can become irrelevant அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான பார்ட். அதாவது நீங்கள் வந்து ஒரு 4 மாநிலத்தில் மட்டும் ஜெயிச்சு ஒரு அரசியல் கட்சியால் இங்கே ஆட்சியை சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஆட்சியை அமைச்சிட முடியும். அதாவது மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், பீகார் அண்ட் ராஜஸ்தான், இந்த 4 மாநிலங்களில் மட்டும் ஜெயிச்சா போதும். அதாவது மற்ற நீங்கள் நாளைக்கு வந்து நிதி கொடுக்காட்டாலும் நம்மளால் போய் போராடுறதுக்கு ஆட்களும் இருக்க மாட்டாங்க, அவங்களால நிதி கொடுக்காதையும் இருக்க முடியும். ஏன்னா அவங்க வந்து நம்மளை பற்றி கவலைப்படாத அவங்களால அடுத்த எலெக்ஷனை இந்த 4 மாநிலங்களுக்கு மட்டும் எல்லாத்தையும் செஞ்சுட்டு அவங்களால ஜெயிச்சு வர முடியும். இது வந்து ஒரு டேஞ்சரஸ் சிச்சுவேஷன். இது வந்து இட் இஸ் நாட் ஓன்லி சவுத் இந்தியா அதை தவிர நார்த் ஈஸ்ட் மாநிலங்கள், அதை தவிர சின்ன சின்ன பஞ்சாப், அந்த மாதிரி சின்ன நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸும் தே ஆர் கோயிங் டு பி அஃபெக்டட். அப்படிங்கிற பொழுது இப்போ பேசினாதான் உண்டு. அண்ட் சீஃப் மினிஸ்டரோட அப்ரோச்சும் நேஷனல் இஷ்யூவா இது மாறுறது எப்படி பார்க்குறீங்க? ஐ மீன் 4 ஸ்டேட்ஸை தவிர மற்ற எல்லா மாநிலங்களும் வந்து பாதிக்கப்பட போகின்றன அப்படின்னா எல்லாரும் பேசிதானே ஆகணும். எல்லாரும் சேர்ந்து குரல் எழுப்பினாதானே நம்மளோட குரலை வந்து ரொம்ப சவுண்டாக ஒலிக்க வைக்க முடியும், அவங்கள கேட்க வைக்க முடியும். அதர்வைஸ் இன்னும் அவங்க நம்ம பார்த்துட்டே தான் இருக்கோம். அவங்க வந்து இந்த விவசாயிகள் சட்டத்தை கொண்டு வர பொழுதும் சரி, இப்போ NEP-யை கொண்டு வர போதும் சரி, யார் சொல்கிறதையும் அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. they are not willing to engage with voices of dissent, voices of even they are not ready to discuss. dissent எல்லாம் விடுங்க, டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு சட்டத்தை கொண்டு வரணும்ல. அது ஒரு கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கிற ஒரு இஷ்யூ, அதாவது பள்ளிக்கல்வி, அதுக்கே அவங்களால டிஸ்கஸ் பண்ணிட்டு ஒரு சட்டத்தை கொண்டு வர முடியல. அப்படிங்கிறது டீலிமிட்டேஷன்ங்கிறது ஒரு கமிஷனை அமைச்சு, நம்ம இப்போ எலெக்ஷன் கமிஷன் அவங்க எப்படி அமைக்கிறாங்க, எப்படி ஒரு பயஸ்டா ஒரு எலெக்ஷன் கமிஷன் அமையுது, அவங்க ராவா ஒருத்தரை அப்பாயிண்ட் பண்ணி ஒரு டிசிஷனுக்கு கொண்டு வராங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்டே தான் இருக்கோம். அப்படி இருக்கிற பொழுது நாளைக்கு டீலிமிட்டேஷன் கமிஷனும் இந்த மாதிரி ஒரு பயஸ்டா ஒரு கமிஷன் அமையாது அப்படிங்கிறதுக்கு என்ன? தமிழ்நாடு is setting the tone. Absolutely, தமிழ்நாடு is setting the tone and this is the right time to talk. இதை பற்றி ஒரு நேஷனல் டிஸ்கோர்ஸ் நிச்சயமாக தேவை. அதுக்கான இனிஷியேஷன் வந்து நம்ம சீஃப் மினிஸ்டர் எடுத்திருக்கிறாரு, which is very very good. இது இப்பயே பண்ணி ஆகணும். யாழினி, இல்லாத பிரச்சனையை பேசுகிறாங்க, நேரடியாக மொழியை திணிக்கவே இல்லை அப்படின்றது ஒரு கூற்று. 2வது, இந்தியா கூட்டணி திரும்ப இருக்குது, அவ்வளோதானே, அதில் என்ன பெரிய விஷயம்னு கேட்குறாரு. ஃபர்ஸ்ட் அந்த ஹிந்தி இஷ்யூ எடுத்துக்கலாம் சார். இந்த மும்மொழி கொள்கை அப்படின்றத வந்து உருவாக்குனதே வந்து ஹிந்தி பேசாத மாநிலங்கள், குறிப்பாக தென் மாநிலங்களில் வந்து எல்லாரும் ஹிந்தி கற்றுக்கணும் அப்படின்றதுக்கா. ஏன் ஹிந்தி கற்றுக்கணும்னு பார்த்தோன்னா, இப்போ பார்த்தோன்னா ஹிந்தியும் ஆங்கிலம் ரெண்டுமே நமக்கு வந்து அஃபிஷியல் லாங்குவேஜஸாக இருக்குது. 1950s நம்ம கான்ஸ்டியூஷன் வந்ததுக்கு அப்புறமே ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்க, போக நெக்ஸ்ட் 15 இயர்ஸ்க்கு இங்கிலீஷும் ஹிந்தியும் இருக்கும், ஆனால் 65ல இருந்து ஹிந்தி மட்டும்தான் இருக்கும். அப்படி தமிழ்நாட்டில இருந்து பெரிய அளவில் ப்ரொடெஸ்ட் பண்ணப்படுது. அதுக்கப்புறம் தான் இல்லை, இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி ஷால் கண்டினியூ அப்படின்றத நம்ம வந்து உறுதி செய்கிறாங்க.
ஸோ இந்த 3 லாங்குவேஜ் பாலிசின்றதே அந்த இங்கிலீஷை வந்து படிப்படியாக ஃபேஸ் அவுட் பண்ணிட்டு ஹிந்தி மட்டும் அது சோல் லாங்குவேஜ் ஃபார் அஃபிஷியல் பர்பஸாக வச்சுக்கிறதுக்கான ஒரு வெப்பனாக தான் வந்து மும்மொழி கொள்கையை வந்து ஆரம்ப காலகட்டத்தில் சொல்லக்கூடிய கருத்து ஹிந்தின்னு எங்கேயுமே சொல்லலை, எனி அதர் தேர்ட் லாங்குவேஜ் எல்லா விஷயத்திலுமே சார். அது வந்து பிரைமரி எஜுகேஷனா இருக்கட்டும், செகண்டரியா இருக்கட்டும், ஏன் ஹையர் செகண்டரி இல்ல ஹையர் எஜுகேஷன், காலேஜ் எஜுகேஷன், எல்லா இதுலயுமே பார்த்தோம்னா சான்ஸ்கிரிட்டை வந்து மையப்படுத்தி தான் இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு. அவங்களே அந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசிலேயே அவங்க பல முறை சொல்லியிருக்கிறது வந்து சான்ஸ்கிரிட் பேஸ் பண்ணி, சான்ஸ்கிரிட் வந்து வேதிக் சயின்ஸ், சான்ஸ்கிரிட்ல இருக்கிற அந்த அவங்களோட கல்ச்சர் அதெல்லாம் கற்றுக் கொடுக்கணும், பாடசாலைகள் வந்து ஓபன் பண்ணப்படணும் அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் வந்து தெளிவா சொல்லியிருக்காங்க, இது வந்து கல்வி கொள்கை கிடையாது, இது வந்து காவி கொள்கை, காவி கொள்கைன்னு சொல்லியிருக்காரு. அது ஏன் சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு எஜுகேஷனை வந்து சான்ஸ்கிரிட்டைஸ் பண்ணி கொண்டு போய் குழந்தைங்க கிட்ட சேர்க்கறதுன்றது வந்து ஆர்எஸ்எஸோட ஒரு கொள்கையாக தான் நம்ம வந்து பார்க்கணும். ஹிந்தி அப்படின்றது ஒரு மாஸ்க் தான். அவங்க இன்டைரக்டா வந்து சான்ஸ்கிரிட்டை கொண்டு போய் குழந்தைங்க கிட்ட சேர்க்கணுன்றதுக்காக தான் வந்து இந்த புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்திருக்காங்க. சார் ஒரு விஷயம் சொன்னாரு, அந்த இப்போ நீங்க வந்து உங்க லாங்குவேஜ்ல இந்த ரூன் யூஸ் பண்ணிக்கிறீங்க தமிழ்ல அப்படின்றத சொன்னார். எனக்கு என்ன புரியலன்னா, அண்ணாமலை அவர்கள் வந்து தமிழ்நாட்டில் இருந்தவர் தான், குறிப்பா அவர் வந்து ஒரு சிவில் சர்வெண்ட். நம்ம போன வருஷம் அந்த டிஎன்பிஎஸ்சி அந்த டாக்குமெண்ட் இருக்கு இல்லையா, அந்த டாக்குமெண்ட்ல கூட அந்த ரூ அப்படின்ற வார்த்தை தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு நம்ம 2 டாக்குமெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் சார், இங்கிலீஷ்ல ஒன்று, தமிழ்ல ஒன்று. எக்கனாமிக் சர்வே அப்படின்னு நம்ம பிளானிங் கமிஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நாளைக்கு பட்ஜெட்டுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இங்கிலீஷ்ல நம்ம அவங்களோட அந்த சிம்பிளை வந்து அந்த ரூபி சிம்பிளை வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். தமிழ்ல வந்து ரூன்ற சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்கோம். இன்ஃபேக்ட் நம்ம வந்து நம்ம எப்பவுமே என்ன ஒரு விஷயம் என்ன இருக்குன்னா, டிஎம்கே இஸ் மோர் பேட்ரியாட்டிக் தேன் த யூனியன் பிஜேபி கவர்மெண்ட். நம்ம இருமொழி கொள்கையை ஃபாலோ பண்றப்ப 2 மொழியிலையும் நம்ம வந்து மொழிபெயர்த்து we are giving it for the nation. இது ரெண்டுமே இருக்குன்னு நம்ம நினைச்சிருந்தா தமிழ்ல எப்படி அவங்க ஹிந்தியில மட்டும் பண்றாங்களோ அப்படி நம்ம தமிழ்ல மட்டும் பண்ணிக்கலாம். பட் we are being more democratic and more patriotic than them. ரெண்டாவது விஷயம், ஏதோ வந்து டீலிமிட்டேஷன் வந்து இப்போ நடக்க போறதே இல்லை, நம்மலாம் ஏதோ கனவு காண்டிருக்கோம், ஏதோ மேம் நீங்க எல்லாருமே கனவு காண்டிட்டு இருக்கோன்ற மாதிரி பேசுறாங்க. டீலிமிட்டேஷன் 2026ல நடக்கணும்ன்றது வந்து கான்ஸ்டிடியூஷனல் மேண்டேட். இவங்க தானே உமன் ரிசர்வேஷன் பில்லுக்கு 33% ரிசர்வேஷன் அப்போ என்ன பண்ணாங்க, அதை கொண்டு போய் டீலிமிட்டேஷனோட அவங்க தான் லிங்க் பண்ணாங்க. அப்பலேருந்தே நம்ம கேள்வி கேட்டுட்டு இருக்கோம், இது புதுசா எழுப்புற கேள்வி கிடையாது. எதுக்கு விமன் ரிசர்வேஷன் பில்லை கொண்டு போய் நீங்க வந்து டீலிமிட்டேஷனோட சேர்க்குறீங்க? டீலிமிட்டேஷன் வரப்ப தமிழ்நாடும் தென் மாநிலங்களும் பாதிக்கப்படும் அப்படின்றத நம்ம அப்பல இருந்து 23ல இருந்து நம்ம வந்து இந்த கேள்வியை வந்து எழுப்பிட்டு தான் இருக்கோம். ரெண்டாவது, அமித்ஷா அவர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து பேசினப்ப டீலிமிட்டேஷன் நடக்காதுன்னு எங்கேயாவது சொன்னாரா? அவர் சொன்ன விஷயம் தமிழ்நாட்டுக்கு சீட்டு குறையாதுன்னு. அது எங்களுக்கும் தெரியும். தமிழ்நாட்டுக்கு சீட்டு குறையாம நீங்க ஒரு பேட்டர்ன் எடுத்துட்டு வந்தீங்கன்னா, அதே நேரத்தில் உத்தரப்பிரதேசத்துக்கும் பீகாருக்கும் 6 மடங்கு 4 மடங்குன்னு சீட் இன்க்ரீஸ் ஆகுது. இன்க்ரீஸ் ஆகிறப்ப நம்மளோட பிரதிநிதித்துவம், அதுவும் குறிப்பாக அந்த விழுக்காட்டில் பார்த்தோம் அப்படின்னா 7.5% இப்போ இருக்கும். அது குறையுது அப்படின்னா நம்மளோட மேம் சொன்ன மாதிரி நம்மளோட வாய்ஸ் அங்கே வந்து எடுபடவே படாது அப்படின்றது முக்கியமான விஷயம். இவங்க ரொம்ப அழகாக ஒரு பொய்யை வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டே இருக்காங்க. நம்ம வந்து இப்போ நிதிக்கான 2152 கோடி கேட்குறதுன்றது எஸ்எஸ்ஏ ஃபண்டு. அந்த ஃபண்டை வந்து நீங்கள் பிஎம் ஸ்ரீ ஸ்கூலில் வந்து அதில் வந்து நேஷனல் எஜுகேஷன் பாலிசி நீங்கள் ஏற்றுக்கல, அதனால கொடுக்க மாட்டோம்னு அவங்க சொல்கிறதே வந்து தப்பான விஷயம். பட்ஜெட்டில் எஸ்எஸ்ஏக்கானது வந்து ஃபண்டுன்றது ஒரு தனி செக்மெண்ட்டும், பிஎம் ஸ்ரீ ஸ்கூல்ஸுக்கானதும் தனி செக்மெண்ட்டும் ரொம்ப கிளியராக இருக்குது. ஃபினான்ஸ் கமிஷன் வந்து அவங்க தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க தமிழ்நாட்டுக்கு வந்து 2152 crores கொடுங்கன்னு. அதை வந்து பார்லிமெண்ட் வந்து அக்செப்டும் பண்ணிருச்சு. அது ஃபினான்ஸ் கமிஷனும் சரி பார்லிமெண்ட்டும் சரி 2 இடத்துலையுமே எந்த ஒரு கண்டிஷனுமே வச்சதே கிடையாது. தமிழ்நாடு வந்து அக்செப்ட் பண்ணாதான் கொடுக்கணுன்ற கண்டிஷன் வைக்கவே இல்லை. ஏன் இப்பயே பேசுறீங்கன்னு டீலிமிட்டேஷன் கேட்குறாங்க. இடபிள்யூஎஸ் ரிசர்வேஷன் 100 hours 100 மணி நேரத்தில் பாஸ் பண்ணப்பட்டுச்சு. டீலிமிட்டேஷன் அப்போ வந்து எந்த ஒரு மாநிலத்தோட குரலும் அங்கே கேட்கப்படலை, எந்த ஒரு அப்போசிஷன் கட்சியோட குரலும் கேட்கப்படலை. பார்லிமெண்ட் தேர்தலுக்கு கொஞ்சம் முன்னாடி ஆமா ஆப்வியஸ்லி. ஸோ அப்படி இருக்கிறப்ப இவங்க வந்து ஒரு ஃபாசிச ஆட்சியை நடத்திட்டு இருக்கிறப்ப இப்போ இருந்தே குரல் எழுப்புனா மட்டும்தான் வந்து ஒரு சம் அமௌண்ட் ஆஃப் என்ன சொல்றது ஒற்றுமையை வந்து நம்ம கன்சென்சஸை வந்து கிரியேட் பண்ணி நம்ம வந்து போராட வேண்டியது இருக்கு. இன்னொரு விஷயம், இந்தியா கூட்டணி எதனா புதுசானா கண்டிப்பாக புதுசு கிடையாது. 2017 இந்தியா கூட்டணி ஃபார்ம் ஆகிறதுக்கான ஒரு முக்கிய காரணமே வந்து நம்மளோட முதலமைச்சர் அவர்கள். பல கூட்டங்களை வந்து நம்ம கூட்டினதும் நம்ம முதலமைச்சர் அவர்கள். இப்போ வாட் இஸ் நெசசரி அப்படின்னு பார்த்தோம்னா,
இந்தியாவோட அந்த ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் கொஞ்சமா பிஜேபி அரசாங்கம் வந்து இரோடு பண்ணிக்கிட்டே இருக்கு, உடைச்சிக்கிட்டே இருக்கு. மாநிலங்களை வந்து ஒரு முனிசிபாலிட்டியா மாத்தி ஒரு சும்மா ஒரு அவங்க சொல்றது எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான ஒரு ஸ்ட்ரக்சரா மாத்துறதுக்கான ஒரு முன்னெடுப்புல வந்து பிஜேபி இருக்கு. அப்படி இருக்கிறப்ப அந்த ஃபெடரல் ஸ்ட்ரக்சரை, அந்த கூட்டாட்சி தத்துவத்தை வந்து திருப்பி நம்ம வந்து நிலைநாட்டணும் அப்படின்னா எல்லா மாநிலங்களும் சேர்ந்து போராடினா மட்டும்தான் அது முடியும். அப்படி ஸோ நீட் விஷயத்துல வந்து நம்ம போராடணும், சில மாநிலங்கள் அப்போ போராடலாம். ஆனால் இப்போ வந்து அசாம் சிஎம்மாக இருக்கட்டும், பல மாநிலங்கள் வந்து இன்னைக்கு பேசுறாங்க. ஸோ அது அப்படியே பிரிச்சு போகாம எல்லாரும் சேர்ந்து அந்த ஃபெடரல் ஸ்ட்ரக்சரை திருப்பி கொண்டு வரணும். நம்ம ஒவ்வொரு மாநிலத்துக்கான அந்த மாநில சுயாட்சியை வந்து எல்லா மாநிலங்களும் பேசணுன்ற காரணத்துக்காக நம்ம கிட்டத்தட்ட 7 மாநிலங்கள் கிட்ட போய் இன்னைக்கு எல்லாருமே வந்து ஒன்று சேர்ந்துட்டு இருக்காங்க. 23ஆம் தேதி எல்லா மாநிலங்களோட குரலும் கேட்கப்படும். அதுக்கு ஏத்தாப்புல நம்ம வந்து கோரிக்கையை வைப்போம். திரு குமார் சார், தொடர்ந்து இந்த பிரச்சனையை தமிழ்நாடு எழுப்புறது அப்படின்றது வந்து நியாயங்கள் இல்லாமல் இல்லை, விவாதமே இல்லாமல் திடீரென்று ஒன்றிய அரசு எதையாவது செய்திரும் அப்படின்ற அச்சத்தில் தான், அதை முன்னுணர்ந்து தான் இப்போவே அது சார்ந்து ஒரு தேசிய விவாதத்தை கிளப்பி விடுறோம், அது சார்ந்து நாட்டு மக்களுடைய கவனத்தை, தலைவருடைய கவனத்தை குவிக்கிறோம் அப்படின்றது யாழினி அவர்களுடைய கருத்து. இன்னொன்று, தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் தமிழ் மக்களுக்கு இங்கிலீஷ் எப்படி ஒரு ஃபாரின் லாங்குவேஜோ அதே மாதிரி ஹிந்தியும் ஒரு ஃபாரின் லாங்குவேஜ் தான். இன்னொரு மொழியை, எந்த ஒரு நம்ம பஞ்சாபியை கொண்டு வந்தீங்கனாலும் அது ஒரு ஃபாரின் லாங்குவேஜ். ஏற்கனவே ஒரு ஃபாரின் லாங்குவேஜை கற்றுக்கிற சுமை நமக்கு இருக்கும்போது இன்னொரு சுமையை ஹிந்தின்ற பேர்லையோ அல்லது மும்மொழின்ற பேர்லையோ ஏற்றுக்கொள்ளணுமா அப்படின்ற ஒரு ஆர்கியூமெண்ட்டையும் முன்வைக்கிறாங்க. இன்னொன்று, இந்த ரூபா சிம்பல் அதில் ஒன்றும் புது விஷயம் இல்லை, தமிழில் எழுதுறதுல என்ன தவறு இருக்குது அப்படின்ற ஒரு கோணம் முன்வைக்கப்படுது. உங்கள் பார்வை? இப்போ ஃபாரின் லாங்குவேஜ்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறீங்க. இந்தியாவுக்குள்ளே இருக்கிற மாநிலங்கள்லாம் இப்போ ஃபாரின் மாதிரி ஆகிடுது. இப்போ நம்ம பார்வையில் ஃபாரின் மாதிரி ஆகிருக்குங்கிறது ஒரு அன்ஃபார்ச்சுனேட்டாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா பிரதானுக்கு இங்கிலீஷ் தெரியலையோ, அவர் தர்மேந்திர பிரதானுக்கு இங்கிலீஷ் தெரியலையோ, அப்படிதான் இவரும் நேஷனல் கொஞ்சம் இருங்க மேடம், சிஸ்டர் கொஞ்சம் இருங்க. நீங்களாம் பேசும்போது ஒன்றுமே பேசலை, நான் என் கருத்தை சொல்கிறேன், அப்புறம் நீங்கள் பேசும்போது என்ன வேணாலும் சொல்லுங்கள், நான் ஒன்றும் அது ஆப்போஸ் பண்ண. அந்நிய மொழின்ற அர்த்தத்தில் புரிஞ்சுக்கங்க சார். ஃபாரின் லாங்குவேஜ் அப்படின்னா இங்கிலீஷ் நமக்கு ஃபாரின் லாங்குவேஜ், ஹிந்தி நமக்கு ஃபாரின் லாங்குவேஜ், ஹிந்தி நமக்கு ஒரு அந்நிய மொழி தான். அதாவது 100 வருஷத்துக்கு முன்னால் நீங்கள் சொன்னது சரியாக இருக்கலாம். இன்றைக்கி குளோபலில் நம்ம என்ட்ரானதுக்கு பிறகு, உலகமே உள்ளங்கைக்கு வந்ததுக்கு பிறகு, உலகம் பூராத்துலேயும் யார் யாரெல்லாம் குளோபலில் என்ட்ராயிருக்காங்களோ அந்த குளோபல் அக்ரிமெண்ட் படி நடந்தாகணுங்கிற ஒரு நிர்பந்தம் எல்லா நாட்டுக்கும் இருக்கிறது. அதுபோல் 563 சமஸ்தானங்கள் என்னைக்கு ஒன்றாக இணைக்கப்பட்டதோ அன்றைக்கே இந்தியாங்கிற கூட்டமைப்பு கோஆபரேட்டிவ் ஃபெடரல் சிஸ்டத்தை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். நாம வந்து அரசியல் சட்டத்தில் அம்பேத்கர் காலத்திலேயே, நீங்க சொல்றது கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம், கூட்டுறவு கூட்டாட்சி. நீங்க இது வந்து நரேந்திர மோடி அவர்கள் குஜராத் சிஎம் இருக்கும்போது பேசினது, இல்ல பிரைம் மினிஸ்டர் ஆகும்போது பேசினது. பிராக்டிகல் டர்ம்ஸ் கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் இருக்கா? இன்னைக்கு இன்ஃபேக்ட் கோஆபரேட்டிவ் டிபார்ட்மெண்ட் யூனியன் லிஸ்ட் கொண்டு போயிட்டாங்க, கன்கரண்ட் கொண்டு போயிட்டாங்க இப்போ. இல்லை சார், இல்லை நான் சில விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன், கொஞ்சம் என்னை பேச விடுங்க. அதாவது வருமுன் காப்பதற்காக இந்த முயற்சிகள்லாம் எடுக்கிறாங்கன்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தினீங்க. இந்த 4 சுவர்கள்னு ஒரு சினிமா வந்தது, நம்ம சியாம் சாருக்கு நல்ல ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். 4 சுவர்களில் நாகேஷ் ஒரு வீட்டில் உட்காந்து அழுதுகிட்டே இருப்பார். அப்போ தெருவில் போகிறவங்க 2 பேரும் கேட்டு, என்னையா வீட்டில் அழுக சத்தம் கேட்குன்னு ஜன்னல் வழியாக பார்க்கும்போது, ஏப்பா அழுதுகிட்டு இருக்கான்னு கேட்டால், திடீர்னு இடி விழுந்து இந்த வீடு இடிந்து போயிட்டு இருந்தால் நான் எல்லாம் செத்து போயிடுவேனே, அதை நினச்சி அழுகிறேன் அப்படின்னு சொல்லுவார். அதை போல தான் நான் பார்க்குறேன். அவசியமே இல்லை, இந்த மாதிரி ஒரு அவசியமே இல்லை. ஒரு இந்தியாவில் இருக்கிற மாநிலம் 28+9 பிரதமருக்கும் சரி மத்திய அரசுக்கும் சரி, அது வந்து எல்லாமே அவங்களுடைய சொந்த மாநிலமாக தான் எல்லோரும் பார்க்குறாங்க. இதில் பாகுபாடெல்லாம் கிடையாது. பாகுபாடை திணிச்சு, பாகுபாடை காமிச்சு மக்கள்கிட்ட கொண்டு போய் நாம் வந்து தனித்துவத்தை நம்ம கையில் வச்சுருக்கணுங்கிற ஒரு நிலையை தவிர வேறு எதுவுமே இருக்க முடியாது. இன்றைக்கி அரசாங்கத்துக்கு ஏகப்பட்ட ஆன்டி இன்கம்பரன்சி இருக்கிறது எல்லா விஷயத்துலையும். நீங்கள் நூக்கன் கார்னர் தமிழ்நாடு பூரா கேட்டிங்கன்னா நிறைய கம்ப்ளைண்ட் இருக்குது. அதை திசை திருப்புவதற்காகத்தான் இந்த மாதிரிப்பட்ட முயற்சிகள் எடுக்கிறாருன்னு நான் பார்க்குறேன். ரெண்டாவது காங்கிரஸ் பார்லிமெண்ட் இஸ் இன் செஷன்,
அந்த கிளாரிஃபிகேஷனை பிரதமர் இல்லாட்டா ஹோம் மினிஸ்டர் கொடுக்க சொல்லுங்க. இல்ல உங்களோட நம்பர்ஸ் வந்து ப்ரொபோர்ஷனலி குறைக்கப்படாது, எந்த மாநிலத்தோட நம்பர்ஸும் இதே ப்ரொபோர்ஷனலி இதே தான் மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்னு அந்த நம்ம அனைத்து கட்சி கூட்டத்துல போட்ட அந்த கோரிக்கையை குறைக்கப்படாது. அமித்ஷா சொன்னது படி அப்படின்னு ப்ரொபோர்ஷன் டு வாட், மக்கள் தொகைக்கு ப்ரொபோர்ஷனா நீங்க கொடுத்தீங்கன்னா சொல்றதெல்லாம் அதுக்கு தான் ஒரு வெயிட். ஓகே சார். சார் குமார் சார், பிஎம் ஸ்ரீ ஸ்கூல் வந்து புதுசா வந்தது. பட் நீங்க சொல்றது வந்து இந்த சமக்கர சிக்ஷா அபியான் அப்படின்றது ஏற்கனவே ரொம்ப காலமா இருந்துட்டு இருக்கிற ஆர்எம்எஸ்ஏ, சர்வ சிக்ஷா அபியான்ற எஸ்எஸ்ஏ இதெல்லாம் சேர்த்து நடைமுறையில் இருக்கிற ஒரு ஸ்கீம். இந்த ஸ்கீம்ல இருந்து தான் தனியார் பள்ளிகளில் படிக்கக்கூடிய ஏழை குழந்தைகளுக்கு அரசாங்கம் கட்டணம் செலுத்துது. சென்னையில் நகரங்களில் படிக்கிற தனியார் ஸ்கூலில் இருக்கிற ஏழைகளுக்கான ஃபீஸை இது கட்டுறாங்க. ஆர்டிஇ, ரைட் டு எஜுகேஷன், அந்த இதில் இந்த பணத்தில் இருந்து தான் கட்டுறாங்க. இந்த ஸ்கீம் வேற, அந்த ஸ்கீம் வேற. இந்த பணத்தை ஏங்க தரல அப்படின்னு தமிழ்நாடு, கேரளா, வெஸ்ட் பெங்கால் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறாங்க. பணத்தை கொடுத்துட்டா ஒரு தமிழ்நாடு அரசோ இன்னொரு அரசோ எப்படி அதை பற்றி பேச முடியும்? நீங்க வந்து தொகுதி மறுவரையில அநீதி நடக்காது, என்ன இருக்கோ அதே வெயிட்டேஜ் தொடரும் அப்படின்னு சொல்லிட்டா எதிர்க்கட்சிகள் அதை பேசவே முடியாது, பேசினாலும் அது எடுபடாது. ஏன் அதை சொல்ல மாட்டாங்க? உள்துறை அமைச்சர் டீலிமிட்டேஷனை பற்றி சொல்லிட்டாரு, எந்த தொகுதியும் குறையாதுன்னு சொல்லிட்டார். பிரதமருக்கு அடுத்த சாரத்தில் இருக்கிறவர் உள்துறை அமைச்சர். அவர் சொன்னதுக்கு அப்புறம் திரும்ப அதையே பற்றி பேசுறதுங்கிறது ரொம்ப சிறுபிள்ளைத்தனமாக நான் பார்க்கிறேன். மும்மொழி கொள்கை ஒரு செகண்ட் சார், ஷியாம் சார் குறுக்கிடுறாங்க, ஒரே செகண்ட் சார். இதுல உள்துறை அமைச்சர் என்ன சொன்னார்னா ப்ரோரேட்டா, அதாவது எண்ணிக்கை குறையாது, 39க்கு 39 இருக்கும். ஆனா முதல்ல அதுல என்ன ஸ்டெப் நீங்க தொடங்கணும்னா ரீஅப்போர்ஷன்மெண்ட்ங்கிற ஸ்டெப்ல தான் தொடங்க முடியும். அப்படின்னா 39 31 மாறி 31 39 மாறும் சார். நீங்க நம்ம எப்படி யூகம் பண்ண முடியும் சார்? அவருக்கு முடியாது, அப்படி ஆகாதுன்னு சொல்லிட்டாரு. அப்படி ஆகாது, அப்படி குறைக்க முடியாது, அப்படி குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா உத்தரப்பிரதேசத்துல 80 சீட் கொண்ட யூபிக்கு வந்து 91 சீட் வந்துடும் ஆட்டோமேட்டிக். என்ன காரணம்னா 10 லட்சம் பேருக்கு நம்ம கிட்ட ஒரு எம்பி இருந்தா அவங்க கிட்ட 18 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி இருப்பாங்க. ஆமா, ரைட்டுங்களா இல்லையா? அதை நம்ம ஒத்துக்கிறோம். அப்படின்னா அதை ரீஅப்போர்ஷன் பண்ணாதானே பண்ண முடியும். ஏற்கனவே 51 71 அப்படித்தானே பண்ணிருக்கோம். அப்ப 80 தொகுதி கொண்ட யூபி 91, 40 தொகுதி கொண்ட பீகார் 50, இதுக்கு பிறகுதான் நீங்க ஆக்டே கொண்டு வர முடியும். பாராளுமன்றத்தில் புது பாராளுமன்ற கட்டடத்தில் 848 சீட் ஒதுக்கி இருக்கு சார். அது அதனாலதான் சார் பயப்படுறோம். அதுக்கு என்ன விளக்கம் கொடுக்குறீங்க? அதுக்கு ஒரு விளக்கம் தமிழ்நாட்டுல இன்னைக்கு 25 லட்சம் பேருக்கு 22 லட்சம் பேருக்கு ஒரு எம்பிங்கிற விகிதாச்சாரத்தில் இருக்கிறது. உத்தரப்பிரதேசத்துல 25 கோடி இன்னைக்கு பாப்புலேஷன். உத்தரப்பிரதேசத்துல இன்னைக்கு பாப்புலேஷன் 25 கோடி, அங்க 80 லட்சத்துக்கு மேல இருக்கு. ஆகையினால குறையாதுன்னு ஒரு பிலிமினரியா ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு உள்துறை அமைச்சர் கொடுத்ததுக்கு பிறகு அதை வைத்துக்கொண்டே திரும்ப அரசியல் நடத்தி கொண்டிருந்தால் அது இந்த பாஜக அரசை நீங்கள் ரத்தன கம்பளம் போட்டு வரவேற்கிறீர்கள் தமிழ்நாட்டில், அப்படி என்பது அதனோட அர்த்தம். பிஜேபி அரசை வரவேற்கிறதா? தமிழ்நாட்டுடைய உரிமைக்காக தமிழ்நாட்டு முதலமைச்சர் பேசுறாரு, அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறாரு, ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, தேசிய கட்சி எல்லா கட்சியும் அதுல வந்து கலந்துக்கிறாங்க. அவங்க எல்லோரும் ஒரு புள்ளியில நின்று தமிழ்நாட்டுடைய நலனை விட்டு கொடுக்க கூடாதுன்னு பேசுறாங்க. இதுல வந்து பிஜேபி என்ன கெயின் ஆயிடும்? பிஜேபிக்கு எப்படி இது வந்து அவங்க வளர்றதுக்கு வாய்ப்பு கொடுத்தது மாதிரி ஆயிடும். அதாவது அரசியல் தலைவர்கள், செல்வந்தர்கள் எல்லாரும் 3 மொழியிலிருந்து 5 மொழி வரைக்கும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு விரும்புகிறார்கள், தெரியட்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் சாதாரண மக்கள், அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மக்கள் அவங்க பிள்ளைகளுக்கு அடிஷனலாக ஒரு மொழி தெரிந்து கொள்ளட்டும் அப்படின்னு நினைத்து மத்திய அரசு ஒரு ஏற்பாடுகளை செய்தால்
அதை மாநில அரசு இடுவார் பிச்சையை கெடுவார் கெடுத்த மாதிரி ஏன் கெடுக்க வேண்டும்? இந்த கேள்வியை தான் என்னிடம் பலர் கேட்டிருக்கிறார்கள். பொது விஷயங்களை அவங்க ஏதோ அவங்க வள்ளல் தன்மையில அவங்க பெருந்தன்மையில கொடுக்கிற காசு இல்ல, தமிழ்நாடு கேட்பது. அப்படி நான் சொல்லல. நீங்க வந்து உதாரணத்துக்காக சொல்றேன், சிக்ஷா அபியான்ற திட்டத்துல காசு கேக்குறாங்களே, அது தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்த வரிப்பணம். நீங்க பிடிச்சு வச்சுட்டு கொடுக்க மாட்டேன்றீங்க. நானும் அப்படி சொல்லவில்லை. நான் என்ன உதாரணத்துக்கு என்ன சொல்கிறேன், மத்திய அரசு ஒரு திட்டம் வகுத்து இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும், சிந்தனை திறனை வளர்க்கணும், வெளிநாட்டு கல்விக்கு தகுந்த மாதிரி நம்ம கல்வியை மாற்றணும், இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலங்களுடைய கல்வித்தரமும் ஒன்று போல் இருக்கணும், வெளிநாட்டில் இருந்து நாம் பிரிட்டிஷ் காலத்துக்கு மொழியை நாம் இன்னும் எத்தனை நாளைக்கு நீடிக்க போகிறோம், அரசியல் சட்டத்தில் 351 உலக மொழி உலக மொழின்னு சொல்லலாம் சார். நம்ம ஒரு மோனோபுள்ளியா வரணும்னா நமக்கு ஒரு மொழி வேண்டாமா? ஜப்பான்காரன் அப்படி நினைக்கலையே, ஜப்பான்ல அப்படி நினைக்கலையே, சீனாவுல அப்படி நினைக்கலையே. அதனால இந்தியாவில் உள்ள எல்லா மாநில மக்களும் அதிகப்படியான உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்சி இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிறது. மாநில அரசு தன்னுடைய கோரிக்கை வைப்பது நியாயம். தங்களுடைய பார்வைக்கு எண்ணத்திற்கு அது சரியாக இருக்கலாம். தன்னுடைய கட்சியில் முன்னால் உள்ள தலைவர்கள்லாம் இதே கொள்கைக்காக போராடுறாங்க, நாம் அதை விட்டுக் கொடுக்கக்கூடாது முதல்வர் நினைக்கலாம். நான் அதை தப்பாக சொல்லலை. ஆனால் பொதுவான உண்மை என்ன என்று சொன்னால் 1937க்கும் 67க்கும் 2025க்கும் நிறைய மாற்றம் இருக்கிறது. அன்னைக்கு இந்தியா அனுமதித்திருந்தால் நம்ம ஊரில் பள்ளிகள் தமிழ் தாய்வழி கல்வியை சொல்லிக் கொடுக்கறது கூட பள்ளி கிடையாது. அன்னைக்கு இந்தியா விட்டுருந்தோம்னா தமிழ் அழிஞ்சு போயிருக்கோம். இன்னைக்கு சவால் நிறைந்த உலகம், மாணவர்களை ஒரு அடிஷனலா ஒரு மொழியை கத்துக்கிறதுக்கு இவ்வளவு அவசியம் இல்லை அப்படி என்பது என்னுடைய திட்டவட்டமான வாதம். ஓகே, பசங்களோட சூழலில் இருக்காத ஒரு மொழியை கற்றுக் கொடுக்கறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். லாங்குவேஜ் லேர்னிங்கிறது வந்து ஒரு என்ன ஆஸ்மாசிஸ்னு சொல்லுவாங்க, அப்சார்ப்ஷன். இதை நீங்கள் வந்து மேத்ஸோ சயின்ஸோ வந்து ஒரு வகுப்பில் ஒரு ஆசிரியரை வச்சு சொல்லி கொடுத்துட முடியும். லாங்குவேஜுங்கிறது மொழிங்கிறது வந்து காதில் கேட்குறது, நல்லா காதில் கேட்கணும், அதை வந்து யூஸ் பண்ணணும், அவங்க பார்க்கணும், அதை காட்சி வடிவமாக பார்க்கணும். ஸோ அப்படி இருக்கிற பொழுது ஏற்கனவே நமக்கு வந்து ஒரு லாங்குவேஜை கற்றுக்கிறதுக்கு ரீடிங், ரைட்டிங், ஸ்பீக்கிங் அண்ட் லிசனிங், எக்ஸாக்ட்லி இந்த 4ம் நடக்கணும். வெறுமனே ஹிந்தியை ஒருத்தர் புத்தகத்தில் படிச்சிடுறாரு, பிரெஞ்சு இங்கே படிச்சிடுறாருன்னா பேசவில்லை, எழுதவில்லை, அதில் சிந்திக்கல, அதை கேட்கல, அது அவங்களால போய் அதை படிக்கவோ இன்னொரு இடத்துல போய் அதை பயன்படுத்த முடியாது. ஸோ அப்படி இருக்கிற பொழுது ஒரு லாங்குவேஜ் என்வாயன்மெண்ட்டில் இல்லாத ஒரு லாங்குவேஜை கஷ்டப்பட்டு அதுக்கான ரிசோர்ஸஸை திரட்டி நம்மளால் சொல்லி கொடுத்துட முடியும். இந்த 3வது லாங்குவேஜை சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னு கிளைம் பண்ணுறாங்கல்ல மாநிலங்களில், அங்கே போய் கேட்கணும் எது 3வது லாங்குவேஜ் அப்படின்னா, இவங்க வந்து அவங்க பாலிசியை ஏற்றுக்கல அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்கல்ல ஃபண்ட்ஸை. அவங்க ஏற்றுட்டு அதில் அவுட்கம் காமிக்கணும்ல, அது அவுட்கமோட அந்த நிதியை வந்து டைப் பண்ணணும்ல, அவுட்கம் காமிக்கிறாங்களா, அந்த அவுட்கம் நிஜமாவே அங்கே பசங்க 3வது மொழியை வந்து கற்றுக்குறாங்களான்னு போய் டெஸ்ட் பண்ணாங்களா, டெஸ்ட் பண்ணிட்டு தானே நிதியை கொடுக்கணும். பாஜக மாநிலங்களுக்கு கண்ணை மூடிட்டு அவங்க என்ன செய்கிறாங்களோ, ஆசிரியர்கள் வகுப்புக்கு வராங்களோ இல்லையோ நீங்கள் நிதியை கொடுக்குறீங்க. ஆனால் நமக்கு மட்டும் உண்மையாக சொல்கிறோம் 2 மொழி தான் சொல்லித்தர முடியும், இதெல்லாம் தான் காரணம். இது நிறைய காரணங்கள், ஒவ்வொரு ட்வீட்லேயும் வந்து சீஃப் மினிஸ்டர் வந்து ஒரு 2-3 ரீசன்ஸாவது கொடுத்துருப்பாரு, இதெல்லாம் தான் காரணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோ ரீசனபிளாக உங்களோட வாதாடுற பொழுது நீங்கள் எங்களுக்கு நிதியை மறுக்கிறீங்க, அங்கே ஒன்றுமே நடக்காத நாங்கள் 3 மொழி சொல்லித்தரோம் அப்படின்னு சொல்லிட்டு நிதியை அவங்களுக்கு கொடுத்துட்ருக்கீங்க. ஹவ் இஸ் திஸ் ரைட்? அவர் அடுத்த பாயிண்ட்டுக்கு போயிட்டார். நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக சொல்கிறீங்க, அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா இங்கிலீஷை எவ்வளோ காலத்துக்கு கட்டிட்டு இருக்க போகிறீங்க, பிரிட்டிஷ்காரங்க காலத்து அந்த ஒரு மெக்காலே எதிர்ப்பு, பிரிட்டிஷை வந்து வேற நாட்டு மொழி அப்படின்னு பார்க்கிற ஒரு தன்மை இருக்கு. பாரதிய லாங்குவேஜஸ், பாரத மண்ணில் தோன்றி கிளைத்த மொழிகள் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போறாரு. ஆனா உருது பாரதிய மொழி தான் இவங்க பாஷை. இதுல சொன்னா உருது வந்து இந்தியாவில் தோன்றிய ஒரு மொழி. ஆனா உருது எடுத்துட்டு ராஜஸ்தான்ல சமஸ்கிருதத்தை கொண்டு வர்றதை பார்க்கிறோம். சார், ஒன்று கத்துக்கணும்னா அதனால பயன் இருக்கணும். நானும் ஸ்கூல்ல ஹிந்தி தான் படித்தேன். இது வரைக்கும் ஹிந்தினால் எனக்கு நான் பார்த்த வேலையிலையும் எந்த உபயோகமும் இருந்ததில்லை. நான் படித்த இங்கிலீஷ், நான் இப்போ வந்து அரசியலில் இருக்கேன், எனக்கு தமிழ் உபயோகமாக இருக்குது, அவ்வளோதானே தவிர நான் படித்த ஹிந்தியை இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணதே இல்லை.
பசங்களுக்கு குழந்தைங்களுக்கு ஒன்று கற்றுக் கொடுக்குறோன்னா அதனால அவங்களுக்கு என்ன பயன் அப்படிங்கிறதையும் பார்க்கணும்ல. ஆங்கிலம் கற்றுக்குறாங்கன்னா அதனால் சாரே நான் போன முறை அவரை வந்து டிபேட்டில் மீட் பண்ணும்போது அமெரிக்காலேருந்து அப்போ தான் திரும்பி வந்திருந்தார். மகன் வீட்டுக்கும் மகள் வீட்டுக்கும் போயிட்டு திரும்பி வந்திருந்தார். அங்கே போய் அவர் எந்த மொழியை பயன்படுத்தினார்? ஆங்கிலத்தை தானே சார் பயன்படுத்தினீங்க. ஸோ உலகத்தோட நம்ம வந்து அந்த கம்யூனிகேஷனுக்கு நமக்கு தேவையான மொழி வந்து ஆங்கிலம் தான். அது வந்து ஒரு ஆஸ்பிரேஷனல், ஆல் இண்டியா லெவலில் ஒரு ஆஸ்பிரேஷனல் லாங்குவேஜ். நீங்கள் இங்கே மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, நீங்கள் எந்த ஊருக்கு வேணால் கிராமங்களுக்கு கூட போய் பாருங்கள். நீங்கள் வந்து இங்கிலீஷில் ஒரு 2 சென்டென்ஸ் வந்து கண்டினியூஸாக நல்லா பேசிட்டிங்கன்னா, ஓ நீங்கள் இவ்வளோ நல்லா இங்கிலீஷ் பேசுவீங்களா, ஓ எப்படி எங்கள் பசங்களுக்கும் நாங்கள் அதை சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கிறோம், ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு ஆஸ்பிரேஷனல் லாங்குவேஜ். இது வந்து மக்களோட அந்த ஆஸ்பிரேஷனுக்கு விரோதமான ஒரு அரசாங்கம் வந்து செயல்பட முடியாது. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்க தாய்மொழியை படிக்கணும், அதை தவிர ஆங்கிலத்தை படிக்கணும் அப்படிங்கிறது ஒரு அதிகாரத்தின் மொழி, டெக்னாலஜியை புரிஞ்சு கொள்வதற்கான மொழி, அப்படி பல அம்சங்கள் அதில் இருக்கு. நான் திரு மனோகர் பாஷா கேட்கணும், நாடாளுமன்றத்தில் லோக்சபா ராஜ்யசபா எதிர்க்கட்சிகள் என்ன போய் செய்வாங்க அப்படின்னு கேட்டாங்க. எங்கள் எம்பிக்கள் தமிழ்நாட்டு உரிமைக்காக பேசுகிறாங்க, ஒட்டுமொத்த இந்தியாவும் என்ன ஒரு அரசை பார்த்து கேள்வி கேட்கணுமோ அதை தமிழ்நாட்டை சேர்ந்த எம்பிக்கள் போய் கேட்குறாங்க அப்படின்னு முதலமைச்சர் சொல்கிறார். நாடாளுமன்ற நடவடிக்கைகள்னு எடுத்துக்கிட்டாலும் தமிழ்நாட்டை மையப்படுத்தி, அது மொழி பிரச்சனை சார்ந்தா இருக்கலாம், அது நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசுகிறதாக இருக்கலாம், அல்லது பிரதான அவர்கள் பேசுகிறதாக இருக்கலாம், அது தமிழ்நாடை சார்ந்த விஷயமா வருது. இது என்ன உணர்த்துது சார்? சார் இது ஒன்றும் புதுசு இல்லை சார். புரட்சித் தலைவி ஜெயலலிதா அம்மையாரே காவேரி பிரச்சனையில் பாராளுமன்றத்தை ஸ்தம்பிக்க செஞ்சு அதை வந்து மேலாண்மை வாரியம் அமைக்கப்படணுன்றதில் அரசிதழில் வெளியிட செஞ்சது வரலாறு கடந்த காலத்தில். அதனால் தமிழ்நாட்டில் இவங்க தான் செய்கிறாங்கல்ல, தமிழகத்தினுடைய உரிமைக்காக என்றைக்கும் தமிழ்நாட்டை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குரல் கொடுப்பது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ திமுகவும் அதை செய்து கொண்டிருக்கிறது. அதனால் இது ஏற்கனவே பண்ணது, இதனுடைய நீட்சியாக தான் இப்போ இது நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் என்னை பொறுத்தவரை நீங்கள் வந்து இந்த உரிமைக்காக குரல் கொடுப்பது வந்து நிரந்தரமாக இருக்கணும். உங்களுக்கு 17 ஆண்டுகள் அதிகாரம் உங்கள் கையில் மத்தியில் ஆட்சியில் இருந்த பொழுது நீங்கள் இன்னைக்கு கேட்குற அந்த காரியங்கள், அந்த உரிமைகள் எல்லாம் அன்னைக்கே மீட்டெடுத்து இருக்க முடியும். இப்போ கல்வி வந்து பொதுப்பட்டியலேருந்து மத்திய அரசாங்க பட்டியலுக்கு போச்சு. அதை வந்து நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்பு உங்ககிட்டே அதிகாரம் இருந்தபோது இருந்தது, அதை நீங்கள் பெறலை. அதே மாதிரி மாநில சுயாட்சி பிரச்சனைகள், அதை பெறுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இப்போ கரண்ட் இதில் 2000 கோடி நமக்கு தரணும், தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய டியூவை கொடுங்கன்னு கேட்குறாங்க. கொடுக்க முடியாது, இதுக்கு நீங்கள் கையெழுத்து போட்டாதான் இன்னொன்று கொண்டு வர. அதுக்கும் சம்பந்தம் இல்லை சார். நீங்கள் அந்த உரிமையை வந்து போராடி பெற முடியும். கண்டிப்பாக மத்திய அரசாங்கம் அந்த நிதியை கொடுத்து தான் தீரும், அதில் ஒன்றும் மாற்றமே இல்லை. ஒரு வருஷமா இப்போ வந்து பிப்ரவரி போன வருஷம் வருஷத்துக்கு நாங்க கேட்டுட்டு இருக்கோம், ஏன் கொடுக்க மாட்டீங்க? அது கொடுக்க தான் செய்வாங்க மேடம். கொடுக்கல சார், கொடுக்க தான் செய்வாங்க. கொடுத்தாங்க இந்த பிரச்சனை இன்னைக்கு முடிஞ்சிரும். நான் என்ன கேக்குறேன், நீங்க கேக்குற அத்தனை மாநில உரிமைகள், நீங்க கேக்குற அத்தனை பிரச்சனைகளும் உங்ககிட்ட அதிகாரம் இருக்கும்போது நீங்க அதை பத்தி பேச மாட்டீங்க. உங்ககிட்ட ஆட்சி அதிகாரம் இல்ல, எதிர்க்கட்சி ஆயிட்டீங்க. இப்ப நாங்க அதிகாரத்துல இருக்கோம், அதிகாரத்துல இருக்கும்போது நாங்க பேசிட்டு இருக்கோம். மத்தியில அதிகாரத்துல இருக்கும்போது நீங்க தான் காங்கிரஸ் ஆட்சியில இருந்தீங்கல்ல, ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஏங்க பொதுப்பட்டியல்ல எங்க ஃபண்ட் நிறுத்துனாங்களா? காங்கிரஸ் ஃபண்ட் நிறுத்துனாங்களா சொல்லுங்க. காங்கிரஸ் ஃபண்ட் நிறுத்துனாங்களா? நாங்க நவோதய வயனா சொல்லுங்க, காங்கிரஸ் ஃபண்ட் நிறுத்துனாங்களா? கல்வி வந்து மத்திய பட்டியலுக்கு எப்பங்க போச்சு? காங்கிரஸ் ஆட்சியில தான் நீட் கொண்டு வரும்போது நீட் யார் கொண்டு வந்தாங்க? நீட் நீங்க தான் கொண்டு பேசுறேன் கேளுங்க. நீட் கொண்டு வந்தபோது அவங்க என்ன மாநிலத்துக்குலாம் வேண்டாமோ அந்த மாநிலம் வந்து they can opt out இருக்கலாங்க. அதெல்லாம் அவங்க தான கொண்டு வந்தாங்க. கேளுங்க, நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா எல்லாரும் பண்ணனும், நீங்க கட்டாயப்படுத்துறீங்க. நீங்க கட்டாயப்படுத்தும்போது தான் அந்த குரல் இங்க அதிகாரம் உங்ககிட்ட இல்லனா நீங்க இன்னைக்கு என்ன பண்ணுவீங்க? மாநில உரிமை நீங்க இப்ப பாஜக என்ன பண்ணீங்க? அதிகாரம் குவிப்பு பண்ணிட்டு இருக்கும்போது தான் நாங்க வந்து மாநில 10,000 கோடி கொடுத்தாலும் நான் கொண்டு வர மாட்டேன் சொல்றீங்களே. 2000 கோடி சாதாரண 2000 கோடி 10,000 கோடி கொடுத்தாலும் நாங்க கொண்டு வர மாட்டோம்னு சொல்லும்போது 2000 கோடி உங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது. அந்த அளவுக்கு நீங்க வசதி, நீங்க அந்த அளவுக்கு வசதி, நீங்க 10,000 கோடி கொடுத்தாலும் நான் கொண்டு வர மாட்டேன். ஆமா, இப்ப 10,000 கோடி கொடுக்குறேன், ஹிந்தி கத்துக்குங்கன்னு சொன்னா சார் தயவு செஞ்சு கொடுத்துருங்க, 11,000 கோடியா கொடுங்க கேட்கணும்னு நினைக்கிறீங்களா? 2000 கோடியை பத்தி பேசுறீங்கல்ல, அதுக்கு சொல்றேன். நியாயப்படி நான் சம்பாரிச்சு, தமிழ்நாட்டு மக்கள் சம்பாரிச்சு கட்டின காசுல இருந்து நாங்க எங்க காசு திருப்பி கொடுங்கன்னு கேக்குற அந்த 2152 கோடி கொடுக்க வேண்டிய கட்டாயம் வந்து ஒன்றிய அரசுக்கு இருக்கு. ஏன் கொடுக்கல? நீங்க சும்மா நீங்க இதே இஷ்யூ ஆக்கி நீங்க கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அங்க தர்மேந்திர பிரதான் பாருங்க, நீங்க வந்து அதையும் இதையும் முடிச்சு போடாதீங்க.
பிஎம்ஸ்ரீ இதில் வந்து கையெழுத்து போட்டால் இந்த பிஎம்ஸ்ரீக்கான நிதியை தருவாங்க. சரி, SSI கான 2000 கோடி ஏன் கொடுக்க மாட்டீங்க? பிஎம்ஸ்ரீ தனி, அத விட்டுறலாம். SSI ஏன் கொடுக்க மாட்டீங்க? SSI கொடுப்பாங்க மேடம். ஏன் கொடுக்கல? நீங்க கொடுப்பாங்க கனவுல நீங்க பேசிட்டு இருக்கீங்க. ஏன் கொடுக்க மாட்டீங்கறாங்க சொல்லுங்க. வளர்த்துக்கிட்டே போறதுனால தான் லேட் ஆகுது. ஸ்டாப் பண்ணுங்க. பிஜேபி ஸ்டாப் பண்ண சொல்லுங்க. ஃபண்ட் கொடுக்க சொல்லுங்க. டீலிமிட்டேஷன் எப்படி நடக்கும்னு சொல்லுங்க. சொன்னா நிக்க போகுது. நீங்க தான் வந்து டீலிமிட்டேஷன் வர போறது இல்ல. நீங்க வராத 2026 வரும். அதுக்கு கூட்டணி ஆரம்பிச்சு ஜெயிக்க முடியல. இப்போ இத மாதிரி ஏதாவது சொல்லி வர 2026 தேர்தலுக்கு நீங்க அச்சாரத்தை அமைக்கிறீங்க, அவ்வளவுதான். தேர்தலுக்கான அச்சாரம் இது. அச்சாரமா இத அமைக்கிறீங்க, அவ்வளவுதான். டிஎம்கே கருத்து கேட்றாங்க. தேர்தலுக்கான ஒரு விஷயமா நாங்க பண்றோம்னு நினைச்சாங்கன்னா பாஜக அப்படி யோசிச்சதுன்னா நிப்பாட்டிடலாம் சார். ஒரே ஒரு ஆன்சர் சார், SSI ஃபண்ட் கொடுத்துடலாம். ஒரே செக் அமிச்சாங்கன்னா முடிஞ்சு போச்சு. திமுக விஷயமே இல்லாம போடும். டீலிமிட்டேஷன் எப்படி பண்ண போறீங்கன்னு ஒரு இது அனௌன்ஸ்மென்ட் ஒரு ரிட்டனா அவங்க கொடுத்தா முடிஞ்சு போச்சு. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? உங்களுக்கு தெரியுது நீங்க தமிழ்நாட்டு மக்களை வந்து வஞ்சிக்க போறீங்க, வஞ்சிச்சிட்டு இருக்கீங்க. அத கண்டினியூ பண்ண போறீங்க தெரிஞ்சு வேணும்னே நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? அப்ப யார் வந்து தேர்தலுக்காக பண்றா? சிம்பிள் சார், நார்த் வெர்சஸ் சவுத்ன்றத வந்து அவங்க எஸ்டாப்லிஷ் பண்றாங்க. டீலிமிட்டேஷன் இவர் சொன்னார்ல, நீங்க காங்கிரஸ் ஆட்சியிலே சொன்னீங்க வடக்கு வாழ்கிறது ஓகே தெற்கு தேய்கிறது. அப்ப வந்து நீங்க சொன்னீங்க காங்கிரஸ் ஆட்சியிலே சொன்னீங்க வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது. புதுசு இல்ல. சென்னையில படுத்துக்கிட்டா திராவிட நாடு போறோம். ஒரே ஒரு விஷயம் மட்டும், இந்தியா முழுக்க வரியை வாங்கி உத்தரப்பிரதேசத்துல போடுறீங்களே, உத்தரப்பிரதேசம் ஏயா வளரலன்னு ஏன் கேட்கல? இருந்தாங்க, நேரு வந்தாரு, இந்திரா காந்தி வந்தாங்க, ராஜீவ் காந்தி வந்தாங்க. பேசுறீங்க நீங்க, நாங்க கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. இந்திய பிரதமர், அதனால தான் மோடி போய் உத்தரப்பிரதேசத்துல நிக்கிறாரு. அதனால இன்னைக்கு உத்தரப்பிரதேசம்ன்றது காங்கிரஸ் ஆரம்பிச்சு வச்சது, யூபில இருந்து வரணும்னு பிரைம் மினிஸ்டர். சரி, உங்களுக்கு காங்கிரஸ் பிடிக்காது, அவங்க கொண்டு வந்து எமர்ஜென்சி பிடிக்காது. எமர்ஜென்சி டைம்ல வந்து எஜுகேஷன் எமர்ஜென்சி நீங்க தானே எதிர்த்தீங்க. ஜெயிலுக்கு போறீங்க. சாத்தூர் பாலகத்துல செத்தாங்க நீங்க தானே. ஓகே ஓகே, எல்லாம் எதிர்க்கிற நீங்க ஏன் எஜுகேஷன் திருப்பி ஸ்டேட் நன்றி நன்றி நன்றி. இதே நிறைவு கருத்தை எடுத்துக்கிறேன். திரு ஷியாம், நிறைவு பார்வை. இல்ல அதுக்கு பிறகு நரசிம்மராவ் சவுத்துல இருந்து பிரைம் மினிஸ்டர் ஆயிருக்காரு. முனவர் பாஷா மறந்துட்டாரு போல இருக்காத. இல்ல அவர் கொண்டு வந்த நவயோதா தான் வேணான்ட்டாங்க. சரி விடுங்க. அதாவதுங்க NEP PMC இது எல்லாத்தையும் நம்ம ஏன் பல விஷயங்களுக்காக எதிர்க்கிறோம். பிஎம்சில வந்து தமிழ் சொல்லி கொடுக்க மாட்டீங்க, நவோதயால தமிழ் சொல்லி கொடுக்க மாட்டீங்க. இன்னைக்கு தர்மபுரியில இருக்கிற அந்த நவோதயா ஸ்கூலுக்கான பிஎம்சி நவோதயா ஸ்கூலுக்கான ஒரு அட்வர்டைஸ்மென்ட் வருது டீச்சர்ஸ்க்கானது. அதுல ஒரு தமிழ்ல கூட கிடையாது. டீச்சர்ஸ் ரெக்ரூட்மென்ட்ல ஹிந்தி இருக்கு, மேத்ஸ் இருக்கு, எல்லாமே இங்கிலீஷ் இருக்கு. ஆனா தமிழ் டீச்சர்ஸ்க்கான ரிக்வயர்மென்ட்டே கிடையாது. அப்படி இருக்கிறப்ப கேந்திரிய வித்யாலயா அப்படி இருக்கிறப்ப நாங்க பிஎம்சில வந்து இன்னும் நிறைய ஆபத்து இருக்குங்க. முனவர் பாஷா நீங்க அதை புரிஞ்சுக்குங்க. பிஎம்ஸ்ரீயோட அடிப்படை என்ன தெரியுமா? பஞ்சகோஷ், 5 உரைகள், அன்னமயம், பிராணமயம், மனோமயம், விஞ்ஞானமயம், ஆனந்தமயம். எல்லாத்தையும் ஆனந்தமய நிலைக்கு கொண்டு போறதா நோக்கம். அதெல்லாம் அவங்க தெளிவா சொல்லியிருக்காங்க. இது எது இப்போ? இது எல்லாமே யாரோட அஜெண்டா மாதிரி இருக்குன்னு அது ஆக்சுவலா புதிய கல்விக் கொள்கையில அவங்க கொடுத்ததுதான் அது இருக்கு சார். தமிழ் ரசிகர்கள் வருத்தப்படுவாங்க. இல்ல என்ன சொன்னாரு ரெண்டு விஷயம் பிரதானப்படுது. பிஎம்ஸ்ரீ தான் சொல்றாரு. ஷியாம் சார் முடிங்க சார். இல்ல சார் முடிச்சிருக்கோம். ஷியாம் சார், NEP-யோட சோதனை எலி எதுன்னா பிஎம்ஸ்ரீ. பிஎம்ஸ்ரீல இன்னைக்கு 14,800 ஸ்கூல் தானே நீங்க நினைக்கலாம். ஆனா அது NEP-யோட ஆரம்பம். அப்போ NEP-ல இருக்கிற பல விஷயங்களை நம்ம எதிர்க்கிறோம். இப்ப பிரதானப்பட்டுருச்சு. இது லாங்குவேஜ் இஷ்யூவும் டீலிமிட்டேஷனும் ஒன்னா சேர்ந்து பிரதானப்பட்டிருக்கு. ஆனா ஒரு காலத்துல NEP வரக்கூடாது என்பதுதான் எங்க நிலைப்பாடு. காங்கிரஸ் கட்சி இப்படி எல்லாம் பேசுறதை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த காங்கிரஸ் கட்சியை தானே நாங்க 65ல ஏத்துக்கிட்டு இருந்தோம். பேசுறாங்க. ஓகே சார், சந்தோஷம்ன்றேன். அவங்க மனமாறி இருக்காங்க. நீங்க எப்ப மனமாற போறீங்க? ஆட்சி வந்து அவங்களும் கொண்டு வருவாங்க, நீங்க கவலைப்படாதீங்க. ஓகே, நன்றி சார். நன்றி நன்றி நன்றி. திரு குமார் சார், சுருக்கமா நிறைவு பாருங்க சார். அதாவது அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், ஆலயம் தொழுவது சாலமும் நன்றுன்னு சொல்கிற தத்துவத்தை அதில் பயன்படுத்தினா அது தப்பா? அது எந்த கெடுதலையும் எந்த மனித சமுதாயத்துக்கு கெடுதலை ஏற்படுத்தினது இல்லை. வாழ எடுத்து சண்டைக்கு போனது இல்லை. அது அது விரும்புகிறவங்க எடுத்துக்கலாம், விரும்பாதவங்க சுயமாகவே அந்த ஞானத்தை பெறலாம். அது வேற விஷயம். ஸ்கூலுக்குள்ள கொண்டு வந்துட்டீங்க சார். இல்லை, ஸ்கூலுக்குள்ள அதான் இன்னைக்கு இருக்க அறிவோம் நன்றாக குருவே துணை இன்னைக்கும் நம்ம சொல்கிறோமே. இன்னைக்கு குருகுல கல்வி அதெல்லாம் யுனிவர்சல் எஜுகேஷன், அக்சஸ் டு எஜுகேஷன் அப்படிங்கற ஒண்ணு நீங்க ரைட் டு எஜுகேஷனா மாறி இருக்கு. இல்ல சொசைட்டி என்பது என்னுடைய உரிமை அதை சொல்லக்கூடிய அளவுக்கு யூபிஏ கவர்மெண்ட் சட்டம் போட்டு போயிட்டாங்க. சார், ஐ அக்ரி வித் யூ. நான் அதை உங்களுக்கு ஒத்துக்கிறேன். நான் என்ன சொல்ல வரேன்னா,
இந்த போராட்டம், இந்த பனிப்போர் வந்து மத்திய அரசோட முதல்வர் அவர்கள் நடத்துவது அது நியாயமற்றது. அது வந்து சவால் நிறைந்த இந்த உலகத்தில் ஒரு மொழியை அரசாங்கம் கற்றுக் கொடுக்கறதுன்னா அதை ஏற்றுக்கணும். இன்றைக்கி இல்லைன்னா இன்றைக்கி 52 லட்சம் பேர் தான் இன்றைக்கி அரசு பள்ளியில் படிக்காங்க, 56 லட்சம் பேர் நன்றி சார், நன்றி நன்றி. சவால் விடுறது ஏற்றுக்கொள்ள 32 லட்சம் முடியாது. மாணவர்கள் வருஷந்தோறும் ஹிந்தி படித்துக் கொண்டிருக்கிறார்கள். பப்ளிக் பாலிசியை வந்து ஃப்ரேம் பண்ணுற பொழுது அதுக்கு வந்து சுந்தர் பிச்சை இண்டிவிஜுவல்ஸ் எங்கே படித்தாங்க, சுந்தர் பிச்சை எங்கே படித்தாரு, இல்லாட்டா இன்னைக்கு பிடிஆர் அவரோட மகன் போது அது இருமொழி கொள்கை அவருக்கு ஹிந்தி தெரியாது, பிடிஆர் அவரோட மகன்கள் எங்கே படித்தாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு கிரைட்டீரியனாக இருக்க முடியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்கூல் படிக்கிற பொழுது எல்லாரும் 10th அப்புறம் சிபிஎஸ்சி ஸ்கூலில் படித்தா கூட அவங்க ஸ்டேட் போர்டில் போவாங்க. ஏன்னா அப்போ இருக்கிற என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் ஸ்டேட் போர்டு சிலபஸை பேசிஸாக தான் வச்சிருக்கோம். இன்னைக்கு சிபிஎஸ்சியில் போய் படிக்கிறாங்கன்னா மொழினாலலாம் அவங்க படிக்கல. அவங்க எதுக்கு சிபிஎஸ்சி போறாங்க? ஏன்னா முக்காவாசி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் வந்து சிபிஎஸ்சி அவ்வளோதான் அவங்களோட இது. மொழி என்ன, அவங்களுக்கு ஆங்கிலம் படிக்கணும், லோக்கல் லாங்குவேஜ் படித்தா இன்னும் ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் அவ்வளோதானே தவிர ஹிந்தி படிக்கணுங்கிறதுக்காகலாம் யாரும் சிபிஎஸ்சிக்கு போகல. அதே மாதிரி சிபிஎஸ்சியில் வந்து அந்த செகண்ட் லாங்குவேஜுக்கு கொடுக்குற முக்கியத்துவமும் ரொம்ப பெருசு கிடையாது. அவங்க எந்த மொழி படித்தாலும், ஹிந்தி படித்தாலும் சரி, தமிழ் படித்தாலும், ஃப்ரெஞ்சு படித்தாலும் 10வது அப்புறம் மொழியே படிக்க வேண்டாம், இருக்கிறது கிடையாது. அதே மாதிரி இப்போ வந்துருச்சு இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸ் எல்லாம் வந்துருச்சு. இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸ் எல்லாம் ஒரு மொழிக்கு படித்தா கூட நீங்கள் வந்து ஒரு மொழி மட்டும் படித்து நீங்கள் 10th 12th எல்லாம் பாஸ் பண்ணிடலாம். என்னவோ வந்து நீங்கள் வந்து சிபிஎஸ்சி ஸ்கூலில் கற்றுக் கொடுக்குறீங்க. சிபிஎஸ்சி என்ன, அது சென்ட்ரல் போர்டு தானே, அதை மாற்றணும்னா அதில் வந்து அங்கே இருக்கிற தாய்மொழி லோக்கல் லாங்குவேஜை கற்றுட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற இதை வந்து ஆர்டர் யார் போடணும்? இவங்க தானே போடணும். அதை வந்து ஒரு பாயிண்டாக சொல்லக்கூடாது. நன்றி சார், நன்றி நன்றி. நிறைவு செய்யலாம். எல்லோருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம் மக்களின் மேடை.